மட்டுமில்லாமல் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆர்கனைசிங் அண்ட் eager to listen to you, Dr. Naushad. God bless you all. தேங்க்யூ. அனைவருக்கும் எனது அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்பதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை அறிமுகப்படுத்துவென்றால் நான் மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்த கல்முனை பகுதியிலிருந்து பிறந்தவன். அத்தோடு ஜாயரா காலேஜில் கல்வி கற்றவன் முழுமையாக. எனது தாயும் தந்தைய இருவருமே ஆசிரியர்கள். ஆகவே மதுவேதனி அவர்கள் தற்போது அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு ஆசிரியர்களின் புதல்வனாக இருக்கின்றேன். நான் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கின்றேன் மருத்துவ கல்லூரிக்கு செல்லும் முன். இப்போ நான் சுருக்கமாக முக்கியமாக இப்போ உள்ள நிலைமையில் உள்ள விஷயங்களை வச்சு ஒரு 5 நிமிடத்துள் ஒரு ஒரு சமரி ஒன்றை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஏற்ற விடையை கொடுக்கலாம் என்று இருக்கின்றேன். ஃபாதர் சொன்னது போன்று இப்போது எல்லோரிடம் இருக்கின்ற ஒரு குறிப்பான ஒரு கேள்வி என்னென்றால் இப்போ உள்ள அந்த வேக்சின் சம்பந்தமான ஒரு கேள்வி. முதலாவது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது, நான் வேக்சின் எக்ஸ்பர்ட் இல்லை. நான் இந்த வேக்சின் எக்ஸ்பர்ட் இல்லை. நான் இந்த எமர்ஜென்சி மெடிசின் ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட் தான் நான். ஆனால் எனக்கு இந்த வேக்சின் சம்பந்தமான ஒரு அளவுக்கு ஒரு தேவையான அளவுக்கான ஒரு அறிவு எனக்கு இருக்கிறது என்பதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதை வைத்து கொண்டு நான் ஒரு பொதுமக்களுக்கு எவ்வாறு இது சம்பந்தமான அறிவுறுத்தலை கொடுக்கலாம் என்ற ஒரு எத்தனைப்பில் தான் அந்த விஷயத்தை செய்யலாம். அடுத்தது விஷயம் என்னென்றால், இந்த வேக்சின் சொல்கிறது ஒரு கடந்த நூற்றாண்டில் நம்ம ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த வேக்சின் இல்லைன்னு சொன்னால் கன உயிரினங்கள் மனிதர்கள் அழிந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும், உதாரணமாக போலியோ போன்ற மிக நீண்ட கால பரலைஸ் ஆகக்கூடிய அந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ள விஷயங்களையும் இருந்திருக்கு. இந்த வேக்சின் சொல்றது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கடந்த நூற்றாண்டுல இந்த வேக்சின் சொல்றது ஃபியூச்சர்லையும் இது முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இந்த வேக்சினுக்கு 100% நான் ஆதரவான ஒரு அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வேக்சினுக்கு எதிர்ப்பான ஒரு ஆள் இல்லை நான். ஆனால் அதே டைமில் ஒரு மக்களிடையே இந்த வேக்சின் ஒன்று போய் சேரும்போது அதை எந்த அளவுக்கு ஒரு ஒரு சேஃப்டியான முறையில் அது போய் சேரும் இடத்துலையும் ஒரு கவனமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் நான். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு 2010 காலகட்டங்களில் இந்தியாவில் ஒரு வேக்சின் ஒன்று புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க, போலியோ. ஏற்கனவே கொடுத்த வேக்சின் வேறு. அந்த வேக்சின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட 4 லட்சம் சிறுவர்கள் பரலைஸ் அடைந்த ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அதை நீங்கள் வேண்டாம், நீங்கள் பார்க்கலாம், வெப்சைட்லாம் தேடி பார்க்கலாம். அப்படியான விஷயங்கள் நடந்திருக்கிறாங்க. அதே டைமில் நம்ம இப்போ உள்ள சிச்சுவேஷன் என்ன, இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சிச்சுவேஷன் என்ன, ஏன்னா நம்மளோட ஜெனரேஷனில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம காணல. ஆகவே இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறதா இது. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு வேக்சின் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை யூகேலையும் அந்த வேக்சினை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதாவது அதுக்குரிய ஆர்கனைசேஷன், அதுக்குரிய ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன் அதை அப்ரூவ் பண்ணியிருக்குது. ஆகவே அதன் மூலமாக அந்த வேக்சினை யூகேல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்குரிய பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு ஆள் இதை அக்செப்ட் பண்ணி கொடுக்குற இல்லை, ஒரு போர்டு ஒன்று இருந்து அது மூலமாக அந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் அதுக்குரிய பெர்மிஷன்களை கொடுப்பாங்க. ஆகவே நிச்சயமாக என்னை விட எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் தான், நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டான ஆள் இல்லை. ஆகவே அதை பூரணமாக அதை பரிசீலித்து தான் இருப்பாங்க. இப்போ இதில் ஒரு சுருக்கமாக மக்களுக்கு விளங்குற மாதிரி இந்த வேக்சின் சம்மந்தமான சில விஷயங்களையும் இப்போ உள்ள நம்மளோட சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன முடிவு, நம்ம அந்த வேக்சின் எடுக்கலாமா அல்லது இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 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 சாதாரண சில விஷயங்களை நான் கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். முதலாவது, இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நமக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு எதிர்ப்பு சக்தி வரும். ஏதோ ஒரு வழி, அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று அதாவது இந்த நோய் ஒன்று இந்த கொரோனா வைரஸ் நம்மளை தாக்கி அதன் மூலமாக அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாகிறது. இது ஒரு வழி. 2வது வழி இந்த வேக்சினை கொடுத்தும் அதன் மூலமாக ஒரு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி கொள்வது. இது 2 வழி தான் நமக்கு இருக்குது. இந்த 2 வழியில் நம்ம ஒரு இளமாக்களை பொறுத்த அளவில், உதாரணத்துக்கு ஒரு 50 வயதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு 50 வயதுக்கு கீழ்பட்ட ஆக்கள், அநேகமான ஆக்கள் இந்த இதுல இருந்து நோய் வந்தாலும் கூட அவங்க தப்பி வர்றதுக்கான வாய்ப்பு மிக கூடிய அளவில் இருக்குது. அவங்களுக்கு வேற ஏதாவது அந்த கோமோபிலிட்டிஸ் சொல்லுவோம், வேற ஏதாவது நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. குறிப்பாக சிறுவர்களையும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஆனால் அதே டைம்ல வயதானவர்களும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கும் இந்த நோய் தாக்கம் எடுத்து அவர்களுக்கு இந்த பாதிப்புகள் வாரத்துக்கும் மரணம் வாரத்துக்கான வாய்ப்புகள் இந்த குரூப்பை விட நம்ம ஒப்பிடும் போது அவங்களுக்கு கூடவா இருக்குது.
இப்போ அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள்ல இருந்து கணக்கு இந்த லாக்டவுன் விஷயங்கள், நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது, இந்த கை கழுவுறது, இந்த எல்லா விஷயங்களுமே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். எப்போ இந்த வேக்சின் ஒன்று வரும், எப்போ இந்த விஷயத்திலிருந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு பாதுகாப்பு முறையை நம்ம தேடிக்கொள்ளலாம் என்றதுக்காக தான் நம்ம பொறுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வேக்சின் ஒன்று வந்திருக்கு. இந்த வேக்சின் ஒரு இதுக்கு முதல்ல இந்த டெக்னாலஜி வேற விஷயங்கள்ல யூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும், உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் மாதிரியான விஷயங்கள்ல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும், இதே டெக்னாலஜியை வச்சு வேக்சின் ஒன்று இதுக்கு முதல்ல உருவாக்கியில்லை. ஆனா இந்த டெக்னாலஜி தான் ஒரு மிக ஃபாஸ்டாக வேக்சினை உண்டாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இது எப்போதுமே ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஒன்று வரப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் ஒன்று. அந்த பயம் தான் இப்போ இருக்கிற விஷயம். ஆகவே இது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வேக்சின் வேற ஒரு டெக்னிக்ல உண்டாக்கியிருக்கிறாங்க. ஒரு வளமையாக வேக்சின் உண்டாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில நம்ம அந்த வேக்சினை உண்டாக்குவமாக இருந்தால் அதற்கு பல வருடங்கள் எடுக்கும். உதாரணத்துக்கு இந்த ஆக்ஸ்போர்ட் உண்டாக்கக்கூடிய வேக்சின், இந்த வேக்சினுக்கு எவ்வளவு வருஷம் எடுக்கும்னு நமக்கு தெரியாது. 12 வருஷம் பெருமா, 2-3 வருஷம் பெருமா, எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் அதே டைம் இந்த டெக்னாலஜியில மிக மிக குயிக்காக ஒரு 10 மாசத்துக்குள்ளே இப்படி ஒரு வேக்சின் வந்தன்னு சொல்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். நம்ம அதை மறுத்துக்கொள்ள இயலாது. ஆனால் இதுல நீங்க கவனிச்சு கொள்ளுங்க, இதுல அந்த செய்த ட்ரையல்ல வயசான ஆட்களை உட்படுத்த இல்லை பெரிய அளவில். அதே மாதிரி சிறுவர்களை உட்படுத்த இல்லை. அப்ப அடுத்தது கர்ப்பிணி தாய்மார்களை உட்படுத்த இல்லை. ஆனால் இந்த வேக்சினை அவங்க யாருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொன்னால் மிக வயதான ஆட்களுக்கும் மிக கூடிய அளவுக்கு நோய்களால் பாதிக்கப்பட்ட அப்படியான ஆட்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. அப்ப இதுல நம்ம கொடுக்கலாமா இல்லையா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டோம் என்றால், நான் எந்த நிலைமையை வச்சு ஒரு ஆன்சர் ஒன்று பண்றேன். நீங்க ஒரு மாறி என்னைட்டு கேட்கலாம், டாக்டர் சுத்தி வளைக்காம சொல்லுங்க, இந்த வேக்சினை நீங்க உங்களோட தாய் ஒன்று இருந்தால் அல்லது உங்களோட சொந்தக்காரர்களுக்கோ அல்லது உங்களுக்கு இதை கொடுப்பீங்களா இல்லையா? இப்படி ஒரு ஆள் என்கிட்ட கேள்வி கேட்டால் அதன் மூலமாக நான் ஆன்சரை கொடுக்கறதுக்கு விரும்பலாம். என்ன வச்சு சொல்லக்கூட நீங்க மற்றதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு தற்போது என்ற தாய் இல்லை. என்ற தாய் இந்த கொரோனா வைரஸ் இந்த காலகட்டத்தில் அவங்க நீண்ட காலமாக ஒரு 3-4 வருடங்களாக அவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்த காலகட்டங்களில் அவங்க மரணிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தி சில மாதங்களுக்கு முன் இந்த தாய் மரணித்ததில் என்னால் போய் பார்க்கல. நான் போகலாம் இருக்குது, அதாவது ஸ்ரீலங்காவுக்கு போகிற சுச்சுவேஷன். ஏன் ஸ்ரீலங்கா லாக்டவுன் பண்ணப்பட்டு அதே டைம்ல இங்கிருந்து நம்ம யூகே இருந்தாங்க போயிடாத நிலைமை. இப்படியான காலகட்டம் இந்த மரணிச்ச தாயில மரணத்துக்கு போயிடாத நிலைமையில நான் இருக்கிறேன். இது ஏன் வந்துச்சுன்னா அந்த கொரோனா வைரஸ் சுச்சுவேஷன் எல்லாம் வந்துச்சு. அதே டைம் என் தகப்பன் என்னோட இல்லை, அவன் இன்னொரு என் வைஃபோட தகப்பன் இல்லை, அவர் கிட்டத்தட்ட இப்போ 80 வயசுல உள்ளார். அதே மாதிரி அவட தாய் இருக்கா, அவன் வயதான ஆக்கள். இவங்க 2 பேரும் இதுவரைக்கும் அவங்களோட பேர பிள்ளைகளை தூக்கி கொஞ்சி கொள்ளையில்லாத நிலைமையில இருக்கிறாங்க. ஏன் ஒரு சின்ன பிள்ளைகள் ஒரு 3 வயசுல உள்ள ஒரு பிள்ளை அல்லது ஒரு 10 வயசுல உள்ள ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த பிள்ளை ஓடி விளையாடும், எல்லா இடங்களையும் தொடும். அப்ப அந்த இடங்கள்ல அந்த வைரஸ் காவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இந்த வயதான ஆட்களுக்கு சேருவாங்க என்றால் அவங்களுக்கு இருக்கிற வருத்தத்தை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நோய் அவங்கள பெரிய அளவுல பாதிக்கலாம். இப்ப அவங்க அந்த கொஞ்சி குறாவே இல்லாத ஒரு நிலைமையில அவங்க தொடர்ச்சி இதை எவ்வளவு வாரத்துக்கு நம்ம இருக்க போறோம், இப்படி இருக்கிறாரு. அதே டைம்ல நீங்க யூகே எடுத்துக்கொண்டீங்கன்னா கேஹோம், இந்த கேஹோம்ல ஒரு பேரண்ட்ஸை போய் அங்க பார்க்க போகும்போது ஒரு கிளாஸுக்கு பின்னால நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு காலத்துக்கு இப்படி செய்ய போறோம்? இப்ப ஒரு 85 வயசுல இருக்கிற ஒரு தாய் அவங்களோட சொந்த பிள்ளைகளை பார்க்கலாம, ஏன் அவட ஒரு பார்ட்னரை கூட பார்க்கலாத நிலைமையில இருக்கிறது. இதை எவ்வளவு காலத்துக்கு நம்ம போக போறோம்? அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளலாம்? அப்ப இந்த கவர்மெண்ட் இதையெல்லாம் வச்சுதான் அந்த டிசிஷன் எடுத்திருக்கு. அப்ப யாருக்கு அந்த வேக்சினை கொடுக்க போறாங்கன்னா இந்த வயதான ஆட்களுக்கும் அந்த நோய்வாய்ப்பட்ட அவங்களுக்கும் அந்த கொடுக்கும் போது அவங்க சொன்னதுபடி அது ஒரு எதிர்ப்பு சக்தியை ஒழுங்கான முறையில உண்டாக்குமாக இருந்தால் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியே வரலாம். அப்ப நம்ம கேட்க போறோம், இப்படியே அந்த எந்த பேரப்பிள்ளையையும் பார்க்காம எந்த உறவுகளோடையும் உறவாடி கொள்ளாம கொஞ்சாம எந்த கட்டிப்பிடிச்சு கொள்ளாம ஒன்றுமே செய்யாம இப்படியே நம்ம இருக்க போறோமா, அல்லது நம்ம இந்த இடத்துல ஒரு கால்குலேட்டட் டிசிஷன் ஒன்றை எடுத்து அந்த வேக்சினை கொடுக்க போறோம்? இதுதான் இப்ப உள்ள கேள்வி. இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப என் வைஃப் கேட்கிறா, இப்ப என் தகப்பனுக்கு இந்த வேக்சினை கொடுக்கலாமா? என் ஆன்சர் ஓம், கொடுக்கலாம். தாய்க்கு கொடுக்கலாமா? ஆம், கொடுக்கலாம். ஆனா அதே டைம்ல என் மகனுக்கு கொடுக்கலாமான்ற ஆள் கேட்டார். மகனுக்கு 20 வயசு, 19 வயசு. அப்ப அந்த வயசுல உள்ள ஒரு மகனுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்லுவேன். நோ, நான் கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் அவருக்கு எதிர்ப்பு சக்தி வேண்டிய அளவுக்கு இருக்குது. அப்படியே இந்த நோய் அவருக்கு வந்தாலும் அதால் அவர்ல இருந்து மீண்டு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த வேக்சினை பற்றிய சரியான
ஒரு 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 பக்க விளைவுகள் எல்லா விஷயத்தையும் நம்ம அறிகிற வரைக்கும் இன்னொரு வருடத்துக்கு நான் வெயிட் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆட்கண்டா வெயிட் பண்ணுவேன். எனக்கு நான் கொடுப்பேன் கேட்டால் எந்த நிலைமையில நான் அந்த அளவுக்கு இன்னும் வயசாக இல்லை. ஆகவே எனக்கு எந்த உடல் நிலைமையை பொறுத்த அளவுல எனக்கு தெரியும். அதாவது எனக்கு நானும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இப்போதைக்கு. ஆனா என் வயதுக்கு ஒரு 60 இருக்குமென்னு சொல்லி சொன்னால் நான் திங்க் பண்ணுவேன். அல்லது எனக்கு ஒரு டயபெட்டிக் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் நான் திங்க் பண்ணுவேன் நான் எடுக்கிறது. ஆகவே இந்த ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த நிலைமை வித்தியாசம். அதை வச்சு ஆகவே இப்ப அந்த வேக்சினை கொடுக்கறதுல நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் இல்லை, நான் தெரிவிக்க இல்லை. ஆனா ஒரு சென்சிபிளான முறையில ஒரு கால்குலேட்டட் டிசிஷன் ஒன்று எடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இதை விட்டு மீண்ட வரையலாது. அடுத்த ஒரு பாயிண்டை மட்டும் சொல்லிட்டு நாம கேள்விக்கு போகலாம். இப்ப நம்ம இப்படி இருந்தோம்னா நம்மளோட எக்கனாமி வேர்ல்ட் வைடா நம்மளோட எக்கனாமி அப்படி கலப்ஸ் ஆகும். எவ்வளவு காலத்துக்கு இப்படி இருக்க போறோம்? இப்ப ஜனங்கள் கொரோனா வைரஸால வந்து பாதிக்கிறத விட ஏழை எளிய மக்கள் வந்து அவங்களுக்கு அவங்களோட நாளாந்த உழைப்புகள் எல்லாம் இல்லாம விட்டு அவங்க வறுமையால பாதிக்கப்பட்டு மரணிக்கிற ஒரு சந்தர்ப்பத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விஷயத்தை விட்டு நம்ம வழி வரணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு யுக்தி நமக்கு தேவை. அது இந்த வேக்சினை விட்டா வேற வழி இல்லை நமக்கு. ஆகவே நான் அந்த வேக்சினை நான் நேரடியாக நேரடியாக சொல்லணும் என்றால் இப்ப ஒரு கால்குலேட்டட் டிசிஷன் ஒன்று எடுத்து தேவையான குறிப்பான ஒரு பாப்புலேஷனுக்கு இதை கொடுக்கறதை விட்டு நான் ஆதரவு தெரிவித்துக் கொள்றேன். இதுல கணக்க ஒரு எப்படி சொல்லுவோம் கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கேள்வியோட கிட்டல நான் பார்த்தேன். நான் அதையும் இதுல சில விஷயங்கள் ஒரு இன்ஃபர்டிலிட்டியை உண்டாக்குமா அல்லது வந்து ஸ்டெரிலிட்டியை உண்டாக்குமா ஒரு பெண்கள்ல என்ற ஒரு கேள்வி ஒன்று வந்து இருந்துச்சு. எனக்கு தெரியாது, நான் அதில் எக்ஸ்பர்ட் இல்லை. ஆனால் அப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குமாக இருந்தால் அதுக்குரிய விட நமக்கு தேவை. அதே நேரத்தில் நம்ம கொடுக்க போறது வேக்சின் யாருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வயதான ஆட்களுக்கு. 80 வயதான ஆட்களுக்கு போகக்குள்ள அவங்க பிள்ளை பிறக்கிறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அவங்களுக்கு கொடுக்கலாம். சரிதானே? இப்படியான ஒரு நிலைமையில நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கால்குலேட்டட் டிசிஷன் எடுக்கணும். நான் அந்த இடத்துல வச்சுட்டு விடுறேன். நீங்க கேட்கிற கேள்விகளை வச்சு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சு கொள்றேன். உங்களோட மைக் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க சார். மதிவதனி ஆசிரியரிடம் செல்வதற்கு முன்பாக என்னிடம் ஒரு தகவல் இருக்கின்றது என்னென்றால், இந்த டாக்டர் நாசர் கான் சொன்ன விடயங்கள் கூடுதலாக சொன்ன விடயங்கள் எல்லாமே கூடுதலாக இந்த வேக்சின் எங்களுடைய இந்த வேக்சினை பற்றியதாகத்தான் இருக்கின்றது. இந்த இடத்திலே டாக்டர் நாசர் கான் அவர்கள் நேர்மையாக தனக்கு தெரிந்த விடயங்களை என்னுடன் இங்கே பயிர வந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல அவருக்கு நான் மீண்டும் இந்த நன்றியை சொல்லிக்கொண்டு, டாக்டர் நாசர் கான் ஒரு விடயம், உங்களுடைய தகப்பனர் இறந்த விடயம் எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தான் தெரியும். நன்றி. தாயார் இறந்திருக்கின்றார். அது அவருடைய ஆத்மா சாந்தியடைய அண்மையில்தான் இறந்திருக்கின்றார். அது மிகவும் மனதுக்கு கொடுமைப்படுத்துகின்ற விடயம். எங்கள் அம்மாவுடைய செல்ல முடியாது என்பதற்கு எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு மதிவதற்கு நீங்கள் தொடருங்கள். நன்றி டாக்டர். அப்ப உங்களுடைய அந்த கருத்தின்படி குழந்தைகள் இளைஞர்கள் மத்தியில் இந்த நோய் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி தானாகவே உருவாக்கி கொள்ளும் என்றும், வயதானவர்களுடைய மத்தியில் மாத்திரம்தான் இந்த கொரோனாவுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு எடுகோல் உங்களுடைய அந்த விடயங்களிலிருந்து தெரிய வந்தது. ஆனா டாக்டர், இப்ப இலங்கையை பொறுத்தவரையிலே இறப்பவர்கள் கூடுதலாக வயதானவர்கள் எல்லாம் அப்படியே 60, 65 வயது அல்லது 50 வயதிலே பிறந்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்விதமா 27 வயது ஒருவரும் இங்கே இறந்திருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறையில் எங்களுடைய அரசாங்கம் சொல்கின்ற நிலைமை என்னன்னு சொன்னால், இங்கு கொரோனா தொற்றினால் இறப்பவர்கள் ஏதோ ஒரு நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமா எக்ஸன் ஒரு இருந்தால் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த எங்களுக்கு தகவலை நாங்கள் அறிகின்ற பொழுது இப்படித்தான் சொல்வார்கள், இவர் ஏற்கனவே நிமோனியா காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்தார், அந்த வகையில் இவருக்கு கொரோனா தொற்று இருந்தது, ஆகவே இவருடைய மரணத்துக்கு காரணம் நிமோனியா காய்ச்சலினால் ஏற்பட்ட அந்த அலட்சியம் என்று இவ்வாறுதான் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இறப்புக்கு காரணம் கொரோனாவோடு இருக்கின்ற
அவர்களுக்கு ஏற்படுகிற நோய்களா அந்த நோய்களின் அடிப்படையில் தான் இந்த கொரோனா தொற்று அவர்களை இறக்குன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்கிறார் டாக்டர். அவ்வாறுதான் நீங்க சொல்றது அந்த விஷயம் சரி. அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து நம்ம லேசா வழங்கப்படுத்துறோம்னு சொன்னால், இப்போ ஒரு மூச்சு எடுக்கிற வருத்தம் அவருக்கு ஏற்கனவே இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு ஆஸ்மா அல்லது அந்த சிஓபி அப்படின்னு சொல்லுவோம். இப்படியான வருத்தம் ஒன்று இருக்கும் சொன்னால் அவருக்கு இந்த கொரோனா வைரஸ் வருமா இருந்தால் அவருக்கு அதில் பாதிப்பு மிக கூடிய அளவில் இருக்கும். அதாவது அவர் இறக்குறதுக்கான வாய்ப்பு கூடிய இருக்கும். அதுதான் நம்ம சொல்லுவோம், இந்த 2 குரூப் ஆக்கள். ஒன்று வயதான நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த ஆக்கள், ரெண்டாவது இந்த கோமோபிலிட்டிஸ், அதை தான் நம்ம இந்த நோய்களாக சொல்லுவோம். இந்த கோமோபிலிட்டிஸ், டயபிட்டிஸ், இந்த ஆஸ்மா, அந்த சிஓபிடி அல்லது வந்து வேறு ஏதாவது அவங்களோட லிவர் ப்ராப்ளம்ஸ் அல்லது கிட்னி ப்ராப்ளம்ஸ் இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த ஆக்கள், இப்படியான ஆக்கள் இருந்து அந்த அடுத்து வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படியான செய்தது நோய் எதிர்ப்பு சக்திகளை குறைக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களோட உடல்ல இருக்குமாக இருந்தால் அவங்களுக்கு இதுல பாதிப்பு கூட இருக்கும். அதாவது அவங்க இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த குரூப் ஆக்களைத்தான் இப்ப நம்ம டார்கெட் பண்றோம் இந்த வேக்சினேஷனுக்கு. இப்ப உள்ள கரண்ட் இப்ப நம்ம யூகே அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது வந்து அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்றோமே தவிர ஒரு 25 வயசுல இருக்கிற நல்ல ஃபிட்டா இருக்கிற ஒரு யங் ஆளை போய் இந்த வேக்சின் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம டார்கெட் பண்ண இல்லை. அது வந்து அடுத்த ஸ்டேஜ்ல தான் பெறும், இப்ப இல்லை. சில வேளையில் அவங்களுக்கு வேக்சினே தேவைப்படாது என்னை பொறுத்தளவில். ஏன்னால் அவங்க வந்து ரிகவர் ஆகி வந்துருவாங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் இன்னொரு நீங்கள் டச் பண்ணக்குள்ள சொல்கிறேன். நம்ம ஹேர்ட் இம்யூனிட்டி என்று சொல்லுவோம். அதை அந்த விஷயம் மூலமாக அது பாதுகாக்கப்படும். அது நீங்கள் சொன்னது அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொன்னால் ஆம், அநேகமாக வேறு நோய்கள் இருக்கிற ஆட்களுக்கு அந்த இதில் பாதிப்பு வந்து மிக கூடிய அளவில் இருந்து அதன் மூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி டாக்டர். இப்போ இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பாடசாலைகள் எல்லாமே தொடங்கியிருக்காங்க. திருவண்ணாமலை இலங்கையை பொறுத்தவரையில தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களை தவிர்த்து எல்லா இடங்களிலேயும் பாடசாலைகள் ஆரம்பமாகிவிட்டன. அதுக்கு மேலாக கொரோனா நடந்து கொண்டிருந்த அந்த அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் உயர்தர பரீட்சையும் வைத்து முடித்து விட்டோம். எங்களுடைய இலங்கையிலே நடந்து முடித்து விட்டோம். அப்ப இந்த மாணவர்கள் வந்து பாடசாலைக்கு வந்து இப்ப அவர்களுடைய அந்த பழக்கங்கள் அங்க இப்ப மாணவர்கள் வந்து வருகின்ற பொழுது மாஸ்க் அணிந்து வருவார்கள். ஆனால் வகுப்புல இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த மாஸ்கை போட்டுக்கொண்டு படிக்கிறது மிகவும் சிரமம், சரியான கஷ்டம். அப்ப அப்படியே காட்டி வச்சு கொண்டு தான் இருப்பாங்க. தொடாதவங்க சொன்னா தொடுவாங்க, கட்டி பிடிக்காதவங்கன்னா கட்டி பிடிப்பாங்க, உணவுகளை பரிமாறாதவங்கன்னா பரிமாறுவாங்க. அப்படியான ஒரு சூழல் தான் இப்ப இருக்குது. அப்ப இவ்வாறான ஒரு சூழல்ல இந்த பாடசாலைகள் நடப்பது என்பது அந்த பாடசாலைகளுக்கு மாணவர்கள் வருவது என்பதனால் ஏதாவது பிரச்சனை வருமா? இது கொரோனாவை ஒரு பலதரப்பட்ட இடங்களுக்கு காவி செல்லுமா? நான் அதையும் சொல்றேன். இப்போ இந்த ஸ்கூல் திறக்கிறதுல வந்து பிரச்சனை வந்து ஸ்கூல் பிள்ளைகள் இல்லை. ஸ்கூல் பிள்ளைகள் வந்து தப்பிக்கொள்ளுங்க. ஏனென்றால் ஒரு 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதை ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் அந்த மிக சின்ன பிள்ளைகளுக்கு அந்த அந்த COVID-19 தாக்குறதுக்குரிய அந்த ரிசப்டர்ஸ் அளவு குறைவாக இருக்கிறபடியாலையும் அவங்களுக்கு தாக்கம் குறையும். ஏதோ நம்ம சுருக்கமாக வழங்குறமே பொதுமக்கள்கிட்ட நம்ம கழிச்சு கொண்டிருக்கிறோம். இது ஒரு சயின்டிஃபிக் ஃபோரம் இல்லை. ஆகவே சுருக்கமாக சொன்ன மாட்டால் அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு 18 வயசுக்கு உட்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு இதில் தாக்கம் பெரிய. அவங்க கட்டி பிடிச்சாலும் சரி தான், குலாவினாலும் சரி தான், என்ன நடந்தாலும் சரி தான். என்ன பொறுத்தளவு நான் இதை இதாக சொல்கிறேன். எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது வந்து போயிட்டேன்னா நல்ல அந்த 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 இந்த வைரஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி போயிட்டேன்னு சொல்லிச்சுன்னா நல்ல. ஏனென்றால் அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி அது அப்புறம் அது வாரத்துக்கு அவங்களோட பாப்புலேஷன் ஒரு காரணமாயிருக்கும். அந்த யங் பாப்புலேஷனுக்கு அது கட்டாயம் போய் சேரணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த COVID-19 இந்த வைரஸ் வந்து அவங்கள அடைஞ்சே தீரும். நம்மளோட பாப்புலேஷனை அதை அடைஞ்சே தீரும். அதை நம்ம நிப்பாட்ட இயலாது அந்த விஷயத்தை. அது போகும். அது இந்த பிரச்சனை. இப்போ எனக்கு கவலை என்னென்றால் டீச்சர் மதிவதனியை பற்றி தான் கவலை. அடுத்து அங்கே இருக்கிற மற்ற டீச்சரை பற்றி தான் எனக்கு கவலை. சரிதானே? எனக்கு பிள்ளைகளை பற்றி இங்கே கவலை இல்லை. ஏனென்றா அவங்க வென்றுவாங்க. அவங்க சாம்பியன் இதில். சரிதானே? அந்த வைரஸோட அவங்க ஃபைட் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்போ அவங்கள இருந்து அவங்க இந்த டீச்சர் யாராவது அங்கே இருக்கிற டீச்சர் ஒரு 55 வயசுல இருக்கிற ஒரு டீச்சர் அவருக்கு ஒரு சீனியர் ஒரு நீரிழிவு நோய் இருக்குன்னு சொன்னால் அது எனக்கு கவலையான ஒரு விஷயம். அவ்வளோத்துல அது ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த பிள்ளைகள் வீட்டில் போய் சேரும்போது அவங்களோட மூத்த அதாவது அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸையோ அல்லது மூத்தாப்பாவையோ அல்லது ஏதாவது மூத்தம்மாவையோ அவங்க போய் கட்டி பிடிச்சி இது பண்ணி போது அந்த அந்த இது அவங்களுக்கு போகலாம். அதான் என்னுடைய படத்தில் உள்ள கவலையான விஷயமே, நம்மளுடைய கவலையான விஷயமே தவிர அந்த பிள்ளைகளுக்குள்ள தோத்துறது கவலையான விஷயம் இல்லை. சரிதானே? அதை இயன்ற அளவுக்கு குறைக்கலாம்னு தான் சொல்லணுமே தவிர அதை நீங்கள் முழுமையாக நிப்பாட்டன்னு சொல்றது வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயம்.
சின்ன பிள்ளை எப்படி போனாலும் அது சின்ன பிள்ளை சரிதானே. அதுகள ஆனால் அதுகளை கொஞ்சம் குறைக்கலாம், வேண்ட அளவுக்கு நம்ம சொல்லலாம், அதுகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அது வந்து தொற்றும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாருமே படத்தில் விளங்கி கொள்ளணும், இந்த இந்த டிஸ்டன்சிங் நம்ம செய்கிறது, கை கழுவுறது, இந்த விஷயங்கள்லாம் ஏன் செய்கிறோம் என்றால் ஒரே ஒரு காரணத்தால். நீங்கள் அதை நான் கனவேற்று இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன்னு அநேகமான ஆக்கள் அதுக்கு சொன்ன விட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இதெல்லாம் செய்கிறது வந்து நம்ம இந்த நோயை இல்லாமாக்குறதுக்கோ அல்லது இந்த நோய் கட்டுப்படுத்துறத இந்த நோய் தொட்டி கொண்டு போறத முழுமையாக இல்லாமாக்குறதுக்கோ இல்லை. அப்படி இல்லை. அந்த இன்ஃபெக்டிவ் ரேட், அந்த R1 அந்த ஆர்னோட்டை ஒன்றுக்கு கீழே நம்ம குறைச்சி கொண்டிருக்கிறதுக்காக தொற்றுகையில வேகத்தை குறைக்கிறதுக்கே தவிர தொற்றுகையை இல்லாமாக்குறதுக்கு இல்லை. அது இல்லாம ஆக்கலாது. இந்த வைரஸ் வந்து ஏதோ ஒரு வழியில் அது போய்கொண்டு தான் இருக்கும். ஆனா அது வேகமாக போயிடக்கூடாது. அது வேகமாக தொட்டி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ஒரே டைம்ல கணக்க பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்குள்ள அதுல பாதிப்பு மிக பாரதூரமா இருக்கும். இதுதான் இதுல உள்ள விஷயம். அதுக்காக தான் இயன்ற அளவு அந்த சோசியல் டிஸ்டன்சிங், அந்த கை கழுவுறது, அதே மாதிரி இப்ப நம்ம நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம செய்யறதுக்கு காரணம் வந்து அதான். இந்த மாஸ்க் போடுறது, இந்த மாஸ்க் போடுறதுலயும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இது ஒரு பிசினஸ் ஆகும் போயிட்டு இருக்கு. அதையும் நான் இந்த இடத்துல சொல்லணும். இந்த நம்ம இப்ப நான் மாஸ்க் போட்டு கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் நான் போடுற மாஸ்க் எனக்கு அது வரப்படாதுன்றது இல்லை. அது மாறுறது, அதை தடுக்கிற தன்மை இந்த மாஸ்க்கு மிக மிக குறையும். அதை மாஸ்கை போடுறதுக்கான காரணம் என்னென்றால் நான் எனக்கு முன்னுக்கு இருக்கிற ஆளுக்கு இது போயிடக்கூடாது. உதாரணத்துக்கு நான் ஒரு காவியாக இருக்கிறேன். நான் ஒரு காவியாக இருக்கும்போது நான் தும்மினேன்னு சொன்னால் அந்த தும்மலாங்க நான் மாஸ்கை போடலன்னா மிக நீண்ட தூரத்துக்கு போகும். அதை தடுக்கிறதுக்காக தான் நான் மாஸ்க் போடுறேன். மெயின் ரீசன். அதுல மெயின் ரீசன் எனக்கு மாறாத தடுக்கிற அளவை விட நான் இன்னொரு ஆளுக்கு போகாம இருக்கிறது தடுக்கிறது தான் முக்கிய நோக்கம் இந்த மாஸ்க். இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாரும் மாஸ்க் போட்டிருந்தோம்னு சொன்னால் என்ன இருந்து இன்னொரு ஆளுக்கு போயிடாண்டா, அவர்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு போயிடாண்டா, எல்லாரும் அப்படி போய் அப்ப அந்த இடத்துல அந்த தொற்றுகிற அளவு குறையும். இதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். இதையும் நம்ம வழியாக விளங்கி கொள்ளணும். ஏன் நம்ம அந்த மாஸ்க் போடுறோம்னு சொல்றது, இதை பிழையாக விளங்கி சில இடங்கள்ல N95 மாஸ்க் போட்டா தான் சரி வரும், N95 மாஸ்க் போட்டு அதுல வேற பிரச்சனைகள் வேற தோக்கும். சரிதானே? அப்படி அதை ஒரு பிசினஸ் ஆக மாற்றி இந்த மாஸ்க் போட்டாதான் வரும், அந்த மாஸ்க் போட்டாதான் வரும், அப்படியெல்லாம் இல்லை. நம்ம தும்முறது, இருமுறது, இந்த விஷயங்கள் அடுத்த ஆளுக்கு மிக வேகமாக போயிடக்கூடாது. ஒரு விஷயம். ரெண்டாவது, மாஸ்கை போட்டுக்கிறீங்கன்னா கவனிச்சு பாருங்க, உங்களோட கை போய் உங்களோட மூக்கிலேயோ வாயிலேயோ படாது. அதை தடுக்கிறதுக்கு மாஸ்க் ஒரு இதா இருக்கும். அதனாலதான் அந்த மாஸ்க் நம்ம போட்டிருக்கிறோம். இப்ப இந்த விஷயங்கள்ல இப்ப நம்ம சுருக்கமாக சொன்ன முடியும் சொன்னால், இந்த ஸ்கூல் போற பிள்ளைகளை நீங்க பெரிய அளவுல யோசிக்காதீங்க. அந்த பிள்ளைகள் கொண்டு கொள்ளும். ஆனா நம்ம அதுல பாதுகாக்க வேண்டியது நம்ம வீட்டுல இருக்கிற வயதான ஆக்களும் அந்த டீச்சர்ஸ்ல யாராவது வயதான ரிஸ்கான ஆக்கள் இருந்தால் அதை பாதுகாக்கிறது தான் முக்கியமான நோக்கமா இருக்கும். அதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இந்த விடயம் இந்த மதிவாதி மன்னித்துக் கொள்ளணும். இந்த நான் நினைக்கிறேன் இலங்கையிலிருந்து ஒரு சில கேள்வி கேட்பதற்காக அவர்கள் நீண்ட நேரம் இலங்கைக்கு நான் அவர்களை ஒரு கேள்வி கேட்க விடுத்து அங்கே சந்திரன் என்னுடைய சகோதரன் அங்கே இருக்கின்றார். என்னுடைய சகோதரனையும் பார்த்துக் கொள்ளுங்களுக்கு இருக்கின்றார். அவர் இலங்கைக்கு நினைக்கிறேன் இருக்க முடியாது. அவர் ஒரு கேள்வியை கேட்க விடுத்து நாங்கள் செல்வோம். அவர் அங்கே இரவா இருக்கின்றார். சில படுக்கையை போனாலும் போடுவார். சந்திரன் அண்ணா, நீங்கள் கேள்வி கேட்க இருக்கா? சத்தத்தை எடுத்துக்கொண்டு கதைங்க. கேட்கல உங்களோட சத்தம். மைக் ஆன் பண்ணுங்க. உங்களுடைய மைக் எங்களுக்கு கேட்கல. சவுண்ட் உங்களோட சத்தத்தை எடுத்துட்டு கதைங்க. அன்மியூட் பண்ணுங்க உங்களோட மைக். எங்களுக்கு கேட்கல உங்களுடைய சத்தம். உங்களுடைய மகள்கிட்ட கேளுங்க, அன்மியூட் பண்ணிவிடு. அவங்களுக்கு அன்மியூட் பண்ணிடுமா ப்ரொஃபசர்? நீங்க ஹோஸ்டா தானே இருக்கீங்க? இல்ல நான் செய்யல, அதான் செய்யல. அப்படி இல்லை. ஓகே, பரவாயில்லை. நீங்கள் சரி, நான் இன்னொரு தடவை வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் சந்திரனா உங்களுடைய மகளிடம் கேளுங்க, அன்மியூட் பண்ணுது, சத்தத்தை எடுத்து விடுது. சரி, ஓகே. அவர்கள் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இங்கே கதைப்போம். நீங்கள் அதை செய்யுங்கள். சத்தம் பெறும்பொழுது நாங்கள் உங்களுடைய
அது கோஷம் ஏற்படுவது நாங்கள் தொடர்ந்து இணைவோம். மதிவதனி நீங்கள் தொடர்ந்து அவருடைய ஆடியோ கொடுப்பட்டால் நீங்கள் வந்து கதைக்கலாம். மதிவதனி நீங்கள் தொடருங்கள். நீங்கள் நான் நினைக்கின்றேன் இங்கிருக்கும் வந்து இருக்கின்ற நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்குள்ளாக இருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சியான விடயம். பலர் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். ஃபாதர் ரோகன், டாக்டர்ஸ், பேராசிரியர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களிடமிருந்து கேள்வியை கேட்போம். மதிவதனி நீங்கள் தொடருங்கள். நன்றி ஞானம். டாக்டர், இப்ப இந்த பொது போக்குவரத்து சேவை நடைபெறுகிறது. பஸ்ல மக்கள் போய் வர்றாங்க. உதாரணமா திருக்கோட்டுக்கலாம் இருந்து எல்லா இடத்துக்குமே பஸ் போது வருது. ஆனா அதுல சொல்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் பண்ணப்படுகிறதான்னு கேட்டா இல்லைன்றதான் அது பதில். ஆனால் போறவர்கள் எல்லோரும் மாஸ்க் அணிந்து செல்கிறார்கள். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இறங்கி செக் பண்ணிட்டு மாஸ்க் இருந்தாங்க கண்டுபிடுகிற ஒரு நிலைமை காணப்படுது. அப்படி போய் வரவங்க எல்லாருமே அதாவது எங்களை பிஎஸ்சி அவருடைய சட்டப்படி இப்ப இங்க இருந்து நாங்க இன்னொரு இடத்துக்கு போனா திருப்பி அது போக முதலும் போய் வந்ததன் பிறகு பிஎஸ்சி நாங்கள் கண்டக்ட் பண்ணணும் என்பது அவருடைய சட்டம். ஆனால் அவ்வாறு இங்க நடைபெறுவது மிக மிக குறைவு. போகிறவர்கள் வாழ்றவர்கள் அதை மிகவும் நாசுக்காக தாங்கள் போய் வருவதையே அறிவிக்காத வகையிலே நடந்து கொள்கிறார். இது எவ்வளவு ஒரு விபரீதமான ஒரு நிகழ்வை தரும். இந்த இவ்வாறான செயற்பாடுகள் ஒரு விபரீதத்துக்கு வழிவகுக்குமா? உதாரணமா இப்ப எங்களுக்கு வந்து இப்ப இந்த இலங்கையில நாங்கள் மிகவும் ஒரு கொரோனாவினால் பாதிக்கப்படாதவர்கள் ஒரு மமதையோடு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப திடீரென்று எங்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகமாயிடுச்சு. அந்த கிளஸ்டர் இந்த கிளஸ்டர் நிறையவே வந்துச்சு. அதுக்கும் இந்த போக்குவரத்துக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாகத்தான் நம்பப்படுகிறது. ஆனாலும் இந்த பொது போக்குவரத்து இப்ப நடைபெறுவதனால் இந்த கொரோனா தொற்று வந்து மக்களை பாதிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குமா? ஓகே, நீங்க அந்த கேட்ட கேள்விக்கு நான் அந்த போக்குவரத்து சம்பந்தம் அந்த விஷயத்தை நான் பாரதுக்கு முதல்ல ஒரு சின்ன வேறொரு விஷயத்த சொல்றேன். அப்ப அதுக்குரிய ஆன்சர் அதில் இருக்கும். நீங்க நினைச்சு கொள்ள வேண்டாம், அதாவது இந்த கொரோனா வைரஸ் வாரதை நம்ம முற்றுமுழுதாக இல்லாமல் செய்து விடலாம் என்றோ, இது வந்து தொற்றுகை வந்து முற்றாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் என்றோ நினைச்சு கொள்ள வேண்டாம். அது நடக்க போற இல்லை. இந்த வைரஸ் வந்து தொற்றி கொண்டு போகத்தான் போகுது. இதுல எந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஹேர்ட் இம்யூனிட்டி. இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டாவது நான் சொல்றேன், ஒரு இந்த கொரோனா வைரஸை பொறுத்த அளவில் இதில் ஹேர்ட் இம்யூனிட்டி நம்ம ரீச் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 70% ஆட்கள், 70% பாப்புலேஷனுக்கு மொத்த சனத்தொகைக்கு இந்த 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 வைரஸ் வந்து தொற்றி அதில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கப்படணும், அல்லது வேக்சின் மூலமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கப்படணும். இதுதான் இதில் கருத்து. 70%. அது ஒவ்வொரு நோய்க்கும் அது அந்த நம்ப வித்தியாசம். அதுக்கு ஒரு கால்குலேஷன் முறை ஒன்று இருக்குது. இப்போ அந்த 70% நான் மக்களுக்கு வழங்கப்படுறதுக்கு அப்படி 80% எடுத்துக்கொள்வோம். அப்போ ஒரு 5 பேர் எடுத்தீங்கன்னு சொன்னால் 4 பேருக்கு அது தொட்டி அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரணும், அல்லது அவங்க வேக்சின் மூலமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொள்ளணும். இப்படி இந்த 4 பேருக்கு வருமாக இருந்தால் இந்த 5வது ஆள் அவருக்கு அந்த கொரோனா வைரஸ் வந்து தொற்றி வார அந்த விஷயத்தை இவங்க 4 பேரும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால், இப்ப இவருக்கு அந்த தொற்று வந்துட்டால் இவருக்கு ஏற்கனவே வந்து அவருக்கு அது எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொன்னால் திரும்ப அந்த கொரோனா வைரஸ் படத்துக்கு வருமாக இருந்தால் இவர்ல இருந்தால் இவருக்கு போகலாது. ஏன்னா இப்படத்தோட கண்ட்ரோல் பண்ணப்படுறோம். இவரும் ஏற்கனவே வந்து அவர் தொற்றுகை வந்து அவருக்கு எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு சொன்னால் திரும்ப அவருக்கு வருமாக இருந்தால் அந்த இடத்துலையும் அந்த தொற்றுகை கண்ட்ரோல் பண்ணப்படும். அதே மாதிரி இவங்க 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்படி கண்ட்ரோல் பண்ணப்பட போல அந்த வைரஸ் வந்து தொற்றி இந்த 5வது ஆளுக்கு போக இயலாது. இதான் அந்த ஒரு மக்களுக்கு வழங்குற மாதிரி இதை சொல்றேன். இதான் அந்த ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்றது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சனத்தொகை வந்து அந்த தொற்றுகை மூலமாக ஒரு எதிர்ப்பு சக்தியோ அல்லது வேக்சின் மூலமாக அந்த எதிர்ப்பு சக்தி வந்துருமாக இருந்தால் இந்த குரூப்பை அந்த 20% ஆட்களை அது தடுக்கும். இந்த 20% ஆட்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். இது வயதான ஆட்களும் அந்த மிக கூடிய அளவுக்கு கோமோபிடிட்டிஸ், அதாவது வருத்தங்கள் எல்லாம் இருக்கிற ஆட்களை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 20% ஆட்கள். அப்ப இவங்களுக்கு நம்ம வேக்சின் போடாட்டின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த நோய் அந்த வந்து தாக்குறது வந்து இருக்காது நம்ம மற்ற ஆட்களால். இதான் அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி. இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி வரணும்னால் நம்மளோட பாப்புலேஷன்ல 70% ஆட்களுக்கு நோய் வந்தாகணும் அல்லது வேக்சினேஷன் பண்ணப்பட்டாகணும். இப்ப நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இப்ப மிச்சம் ஸ்லோவாகவே நம்ம ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் அமைதி கொண்டே வச்சு கொண்டிருந்தோம்டா எப்ப இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி நம்ம ரீச் பண்ண இயல. அப்ப வருஷ கணக்கில் போகும்.
அல்லது ரெண்டாவது என்ன, அப்போ அது வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு இருந்து இந்த வேக்சினை கொடுத்து அதை இதை உண்டாக்கணும். ரைட், அடுத்த சொல்யூஷன். இப்போ அந்த வேக்சினை நம்ம நாளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்திடலாமா? உதாரணத்துக்கு இந்த வந்திருக்கிற வேக்சின் வந்து -70 வைக்கும். -70 டிகிரியில அந்த அந்த வேக்சினை வச்சு கொண்டிருக்கோம். அந்த வச்சாதான் அதில் அதில் தன்மை வந்து இருக்கு. அப்போ இதை இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம இப்போ யோசிக்கக்கூடாது. நம்ம யூகேல இருக்கோம், அமெரிக்காவில் இருக்கோம், நம்மளோட செட்டப் வந்து எல்லா நாடுகளிலும் இருக்க மட்டும் யோசிக்கலாது. சில நாடுகளில் அந்த இடத்துல போய் ரீச் பண்ணுறதுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ விஷயம். அப்போ இதுகள் அந்த வேக்சினேஷனை செய்து முடிக்கிறதுக்கு குளோபலாக உலகம் பூராக நம்ம செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் போகும்னு சொல்கிறதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு விஷயம் என்னென்றால், இந்த பஸ்ஸில் போகிற அந்த விஷயங்களுக்கு என்னால் அதை சரியான முறையில் அதை ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருந்து யோசிக்கணும். இப்போ அந்த மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்குது. இந்த நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு மேலத்திய நாடுகள்கிட்ட நம்ம பிரயாணம் பண்ணக்குள்ள நம்ம செய்கிற விஷயங்கள், இந்த விளக்கங்கள் எல்லாம் அங்கே உள்ள நாடுகள், அந்த இலங்கையை பொறுத்தளவில் அந்த நாட்டில் அந்த விஷயங்களை பூரணமாக அவங்களால பின்பற்ற ஏறுமா என்று சொல்கிற ஒரு இக்கட்டான ஒரு கேள்வி அது. அந்த கேள்விக்கு நான் ஒரு லேசாக சும்மா பதில் சொல்ல இயலாது. அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளோட நாடு செய்கிற விஷயத்தை. நீங்கள் ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் எடுக்கக்குள்ள இலங்கட அந்த அப்ரோச், அந்த இலங்கை இதுவரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிற விஷயம் வந்து மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு இல்லை. இந்தியாவோ அல்லது பங்களாதேஷோ அல்லது பாகிஸ்தானோ இருக்கிற நாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா இலங்கையில அந்த கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற அளவு இன்னும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல என்னால் ஏற்றுக்கொள்ளலாம், எவ்வளோ காலத்துக்கு இதை நீடித்து கொண்டு போகிறோம். அப்போ எவ்வளோ காலத்துக்கு நம்மளோட பொருளாதாரம் தாக்கு பிடிக்கும். இந்த விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் அதை கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், இது எந்த அளவுக்கு நமக்கு இதுக்கு ஆன்சரை பண்ணலாம்னு சொல்லி நான் என்னால் இதை சொல்ல இயலாத நிலைமை தான் நினைக்கிறேன். இந்த பேனலில் வேறு யாரும் இதில் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய விஷயம் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆகவே நான் எனக்கு தெரியாத விஷயங்களையோ எனக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையோ நான் அதை கை போடுறதுக்கு நான் விரும்ப இல்லை. நன்றி நன்றி டாக்டர் மதிவதனி. நாங்கள் இந்த பேனல்ல இருக்கிற ஆட்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்களை கொடுப்போம்னு நினைக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்ப நீங்கள் இங்க நாட்டுக்கு அழைப்ப இருப்பது ஒரு சில முகங்கள் இங்கே சில பேர் மறைந்து இருக்கின்றார்கள். ஏற்படுத்தி தெரிகிறது. இதிலே யார் எவர் என்றில்லை, எல்லாரும் ஒவ்வொரு கேள்விகளை கேட்டால் உங்களுடைய கேள்விகள் வந்து வெளியில இருந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது சில பேர் சில காரணங்களால தவிர்க்க முடியாத காரணங்களால இணைய முடியாமல் இருக்கும். நீங்கள் கேட்கிற கேள்வி மக்களுக்கு ஆரம்பிக்கும். ஃபாதர் ரோஹன் அவரை ஏதாவது உங்கள்கிட்ட கேள்வி இருந்தால் நீங்கள் இப்ப நீங்க சொன்னதை வச்சு கொண்டு கேட்டேன் டாக்டர். நீங்க சொன்னீங்க அப்படியே 70-80% இந்த நோய்களால போய்தான் ஆகணும்னு சொல்லி, அப்பதான் ஒரு இதுக்கு வர முடியும். ஸோ எதுக்காக நாங்க இந்த லாக்டவுன் அதெல்லாம் செய்யணும்? இது பண்ண விட்டுலாமே. நல்ல கேள்வி. அது நிச்சயம் மக்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. நீங்க கேட்டிருக்கிறேன். வேற எது தொடரமாட்டா அதை கேளுங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன சொன்னா, இந்த வேக்சின்ல வந்து இப்ப ஒரு வேக்சின் வந்துருக்குது. பட் தேர் ஆர் ஸ்டில் மோர் என்னது ரிசர்ச் போய்கொண்டு இருக்குது. அதுல இருந்து வர வேக்சின்ஸ் புதுசா வரக்கூடிய எதிர்காலத்துல அது எந்த மாதிரியான விதத்துல வித்தியாசமா இருக்கு இப்ப வந்ததை விட? ரைட், 2 கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ரெண்டும் ஒரு முக்கியமான கேள்வி. முதலாவது விஷயம், ஏன் நம்ம லாக்டவுன் செய்யணும்னு சொல்றது. அதாவது இப்போ நீங்கள் யூகே பொறுத்தளவில் Tier 1, Tier 2, Tier 3 சொல்லி செய்கிறாங்க. அதே மாதிரி வேறு நாடுகள் அந்த அப்ரோச் வித்தியாசமாக இருந்தாலும் அந்த ஃபண்டமெண்டல் ஐடியா வந்து சேம் தான். அதில் ஒரு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஏன் நம்ம அதை செய்ய வேண்டியது சொன்னால், அந்த தொற்றுகிற அளவை அந்த ரேட், இந்த தொற்றுகிற ரேட் அந்த R0 வந்து 1க்கு கீழே வச்சு கொண்டிருக்கிறதுக்காக தான் அந்த லாக்டவுனில் செய்யணும். அதாவது அந்த தொற்றுகை அடைஞ்சு கொண்டு போகிறது மிக ஸ்பீடாக நடந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் ஒரே டைமில் பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய ஒரு சிக்கல் ஒன்று வரும். அப்போ அது ஒரு பெரிய மிக கண்ட்ரோல் பண்ண இயலாத ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும். அதை தடுக்கிறதுக்காக வேண்டி தான் தேவைக்கேற்றவாறு அந்த லாக்டவுனை ஏரியா பை ஏரியாவை நம்ம செய்யணும். இப்போ நீங்கள் யூகே எடுத்தோம்னா, இப்போ நாங்கள் இருக்கிற ரீஜன் வந்து இப்போ கிட்டத்தட்ட Tier 3 ரீஜனாக இருக்குது. சில ரீஜன்ஸ் இருக்குது Tier 1 இருக்குது, சில ரீஜன் இருக்குது Tier 2. அப்போ அந்த ஒவ்வொரு ரீஜனுக்கும் அதுக்கேற்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வித்தியாசமாக வச்சு அந்த தொடர்ச்சியாக அந்த R0 வந்து அந்த 1க்கு கீழே வச்சுக்கொண்டு இதுக்காகத்தான் அந்த லாக்டவுனை நம்ம செய்கிறோம். இதுதான் அந்த நீங்கள் கேட்ட முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, நீங்கள் 70% சொல்கிறது நோயால் தான் அந்த 70% வரணும்ன்றதும் இல்லை.
அது ஒன்று நோயால வரலாம் அல்லது வேக்சினால அந்த எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கலாம். இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல வந்திருக்கக்கூடிய வேக்சின் வந்து இதை ஒன்று தான் இப்ப உள்ள வேக்சின். என்னென்றால் இப்ப இது வேற டெக்னாலஜியால உண்டாக்கப்பட்டது. அந்த அந்த வேக்சினை நான் எளிமையா வழங்கப்படுத்துறதுக்காக வேண்டிய மக்கள்கிட்ட நம்ம கழிச்சு கொண்டிருக்கோம். இது வந்து சயின்டிபிக் புறம் இல்லை. இப்ப வந்திருக்கிற இந்த வேக்சின் எப்படி என்றால் நம்மளோட ஆர்என்ஏ சொல்லுவோம். அதாவது நம்ம கருத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருவில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்பு ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். அந்த ஆர்என்ஏல இந்த கோவிட்-19 அந்த வைரஸுக்குரிய அந்த ஸ்பைக் புரோட்டீனை உண்டாக்கக்கூடிய அது மாதிரியான ஒரு ஸ்பைக் புரோட்டீனை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆர்என்ஏ அமைப்படுத்தி அதை உடலுக்குள்ள செலுத்தி அது அந்த அந்த ஸ்பைக் புரோட்டீன் மாதிரி அமைப்பை உண்டாக்க வச்சு அதற்கு எதிராக நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்க வச்சு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வைரஸ் வருமாக இருந்தால் அதை கொல்றதுக்கு ரெடி ஆக்குறது நம்மளோட உடம்பு. இதான் இந்த வேக்சின் நம்ம ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம். அதே டைம்ல நம்ம வளமையாக அந்த வேக்சினை உண்டாக்குற தத்துவம் எப்படின்னு சொன்னா வேற வேற கணக்க டெக்னிக் 8-10 டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த டெக்னிக்ல உதாரணத்துக்கு ஆக்ஸ்போர்ட் எப்படி டெவலப் பண்ணுதுன்னு சொன்னால் நம்மள வரக்கூடிய தடுமலுக்கு வரக்கூடிய ஒரு வைரஸ்ல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை செய்து அதை வீரியத்தை குறைக்க வச்சு அல்லது கொலை செய்து அதை நம்மளோட உடலுக்குள்ள அனுப்பி அந்த அது மூலமாக ஒரு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்க வச்சு பிறகு அந்த எதிர்ப்பு சக்தி வந்து இந்த வைரஸ் நம்ம அந்த கோவிட்-19 வைரஸ் வந்து பெருமாக இருந்தால் அதை அழிக்க வைக்கிறது. இது இந்த டெக்னிக் வந்து ஏற்கனவே பல வேக்சின்கள்ல செய்திருக்கிறோம். ஆகவே அந்த டெக்னிக்ல உண்டாக்கப்படுற வேக்சின் வந்து பிழைச்சி போறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறை. ஆனா இதுல உள்ள ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, மேஜரான ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை என்றால் இதுக்கு எடுக்கிற காலம் மிச்சம் கூட. அடுத்தது அந்த ரிசர்ச்ல அந்த ட்ரையல் அந்த phase 1 phase 2 phase 3 இந்த விஷயங்கள் நான் செய்யறதுக்கான காலம் கூட கிட்டத்தட்ட ஆக குறைஞ்சது ஒரு 5 வருஷம் அல்லது தெரியாது, நம்ம என்னால சொல்லல, ஆக குறைஞ்ச ஒரு 2க்கு மேற்பட்ட வருஷங்கள் தேவைப்படும். அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்? அப்ப இந்த சிச்சுவேஷன்ல நம்ம அதை பார்த்து கொண்டே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டால் அதுக்கு தான் ஏற்கனவே நான் ஆன்சர் பண்ணினேன். இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல நம்ம இந்த வயசான ஆட்கள், இந்த கேர் ஹோம்ல இருக்கிற ஆட்கள், இந்த ஹை ரிஸ்க்ல இருக்கிற ஆட்கள், அந்த ஆட்களுக்கு நம்ம இந்த வேக்சினை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியே வரலாம், வந்து அந்த ஹெர்ட் இம்யூனிட்டியை உண்டாக்கலாம். அதே டைம்ல அந்த ஆக்ஸ்போர்ட் வேக்சினும் பிறகு வந்து சேரலாம். இது மாதிரி வேற நாடுகளையும் வேக்சின்கள் எத்தனையோ நாடுகள் செய்து கொண்டிருக்குது. அப்ப அந்த வேக்சின்களும் ஒரு அளவுக்கு வந்து இதுக்கு ஒரு முடிவை காணலாம். இதான் இந்த இப்போ உள்ள இந்த அப்ரோச். மற்றபடியாக இப்ப நம்ம இந்த 100% நம்ம கண்டுபிடிச்சு இப்போ உள்ள இந்த வேக்சின் வந்து 100% சக்சஸ் ஆயிருக்கும்னு சொல்லி நான் சொல்ல இல்லை. அதே டைம்ல 100% நான் அதை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை. இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி நடந்து கொள்ளலாம், ஒரு 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 சென்சிபிளான ஒரு டிசிஷன் தான் நம்ம இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன் நீங்க கேட்ட அந்த 2 கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் என்று நினைக்கிறேன் ஃபாதர். ப்ரொஃபசர் Dr. Louis J. Raj from US. So, I don't have a question, but I like to, because I have had in the drug development or 20 years வேலை செய்யறேன். அதுக்கப்புறம் 15 years கிட்ட regulatory, FDA, EMA, MHRA, இங்கிலாந்து எல்லாத்தோடையும் வேலை செய்யறேன், அப்ரூவல். அதுபடியா நான் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா சிலருக்கு இந்த வேக்சின் வந்து பயமா இருக்கிறது எடுக்கிறது. சொல்லுங்க, மிக முக்கியமானது நான் கேட்கணும், சொல்லுங்க. நீங்க சொன்னது போல ஒரு வேக்சின் டிபிக்கலா 4 years குறைஞ்சது இருக்கும். அதை டெவலப் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி ட்ரக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு. சில ட்ரக்ஸ் சும்மா டேப்லெட்ஸ், இன்ஜெக்டபிள்ஸ் கூட இயர்ஸ் எடுக்கும். ஆனால் இந்த விஷயத்துல ஹலோ இந்த விஷயத்துல ஏனென்றா பொதுவா வந்து ஒரு ட்ரக் வந்து டிஸ்கவரி, டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், கிளினிக்கல் டெஸ்டிங் எடுக்கிற குறைஞ்சது 4 வருஷம் அல்லது அதை விட கூட. கிளினிக்கல் மட்டும் 3 years இருக்கிறது. ஆனா இப்போ வந்து இது எமர்ஜென்சிக்காண்டி இவங்க கூட பேர் போட்டு கெரியில வேலை செய்து அப்படியே அந்த ஒரு இந்த ட்ரக்கை டெவலப் பண்ணி இது அப்ரூவ் எடுக்கிறதுக்காக வந்துட்டு அதோட இப்ப FDA இங்க யூஎஸ்ல கொடுக்கப்படுறது எமர்ஜென்சி யூஸ் ஒன்லி. இது அப்ரூவல் வந்து கொஞ்சம் காலத்துல கொடுப்பாங்க, ஃபுல் அப்ரூவல். ஈவன் ஃபார் நார்மலி ஒரு வேக்சின்
மார்க்கெட்டுக்கு வரும் 2 months அதை ஃபர்ஸ்ட் இந்த ஆக்களுக்கு கொடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பீரியட் பார்த்து ஒரு வருத்தம் வேற சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா தான் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஃபைசர் வேக்சினும் மற்றது மொடர்னா வேக்சின், ஃபைசர் வேக்சின் இந்த 10ஆம் தேதி அவங்க முடிவு சொல்லுவாங்க போல இருக்கிறது. மொடர்னா வேக்சின் 17ஆம் தேதி சொல்லுவாங்க போல இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு 2-3 daysல அதை அப்ரூவ் பண்ணுவாங்க எமர்ஜென்சி யூஸ். அப்ப அதுக்கு பிறகு ஒரு 2 months பிறகுதான் அதை இப்ப இந்த வயது போன ஆட்களுக்கோ அல்லது மற்ற ஆட்களுக்கோ கொடுக்க அதை அப்ரூவ் அதை எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப இங்க யூஎஸ் பிளானின் படி ஃபர்ஸ்ட் 2 months வந்து முதல் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ், இந்த கங்காணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆம்புலன்ஸ் செய்யறாங்க, மற்றது இந்த ஃபயர் ஒர்க்ஸ், அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் அப்படியே அதுல இருக்கிறாங்க, அதுகளுக்கு கொடுத்து அதுக்கு அடுத்தது வந்து இந்த நர்சிங் ஹோம்ல இருக்கிறாங்களும் கொடுக்கப்படுறாங்க. அதற்கு பிறகுதான் 65 வயதுக்கு கூடுதலாக இந்த யூஎஸ்ல கொடுக்குறாங்க. அதான் அவங்களோட இங்கிலீஷ் பிளான். ஆனா இந்த இந்த 10 வார்த்தையில அப்ரூவ் பண்ணது என்னன்னா, பொதுவா ஒரு வேக்சின் ஒரு மருந்து செய்யும் போது அதை வந்து குறைஞ்சது ஒரு 3 yearsக்கு அதை ஸ்ட்ராட்டஜியை இவாலுவேட் பண்றாங்க. அப்ப இந்த கேஸ்ல இது வேக்சின் வந்து இப்போ கொடுக்குறாங்க, உடனே கொடுக்குற வழியா அவங்களுக்கு பொதுவா இந்த டேப்லெட் அதை 3 yearsக்கு பார்க்கணும், அது ஷெல்ஃப்ல இருக்க போகுது. ஆனா இந்த வேக்சின் உடனே போக வேண்டாம், இப்ப செய்ய அது போய் கொண்டிருக்கும் கொடுக்குறாங்க. அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு 3 months 6 monthsக்கு ஸ்டாபிலிட்டி இருக்குது. பட் நீங்க இந்த 70 டிகிரி -70 ஸ்டாபிலிட்டியை பற்றி சொன்னீங்க, அது உண்மை. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அந்த -70 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இப்ப அவங்க கிட்டத்தட்ட கேள்விப்பட்ட பைசர் அந்த டெம்பரேச்சரை கொஞ்சம் கூடுனா போமானக்குள்ள ஸ்டில் ஃப்ரீசிங், ஆனா 70 விட குறைய 50 எனக்கு தெரியாது சொல்லி அதுல செய்து கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த கிளினிக்கல் எல்லாம், அது இப்போ 50ல ஸ்டார்ட் பண்ணா, ஆனா அது பரவலா போய்கொண்டு இருக்குது போல எனக்கு தெரியும். அதே நேரத்துல பொதுவா ஒரு ட்ரக் டெவலப் பண்ணக்குள்ள -70 ஸ்டோரேஜ் அவங்க ஒரு இன்னொன்று செய்யறது ஆக்சலரேட்டட் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லி கொஞ்சம் குறைஞ்ச டேப்லெட் எல்லாம் 25 தான் இங்க ஸ்டாண்டர்ட், 25 டிகிரி சி. ஆனா 40 டிகிரி சிலையும் வைப்பாங்க. ஏனென்றா அது கூடுதல் இந்த சூடானது இல்லாத தெரியா பழுதா போகுதான்னு பார்க்கறாங்க. அதே போல இதுக்கும் ஒரு செய்திருப்பாங்க, எனக்கு தெரியாது டீட்டெயில்ஸ், நான் இதுல இன்வால்வ் ஆனோடைய எனக்கு தெரியல. அதனுடைய -70 என்றாலும் சிலவள -50 -25 செய்திருப்பாங்க. அப்ப அந்த டேட்டா சப்போர்ட் பண்ண வேண்டாம், இந்த இல்ல வெக்காட்டியும் அது பிளேஸ்ல பழுதாகாது அந்த வேக்சின். மற்றது இப்ப இது வந்து இந்த ட்ரை ஐஸ் சொல்லி இந்த கார்பன் டை ஆக்சைடு ஐஸ் ஆக்கி அதுல இந்த -70 ஷிப் பண்ணி கொண்டிருப்பாங்க. இந்த ஆக்கள் இந்த நியூஸ்ல இருக்கிற சொல்றாங்க, இது 2 குயிக்கா டெவலப் பண்ணபடியா தங்களுக்கு பயமா இருக்கு எடுக்கிறதுக்கு. 10 பேர்ல 4 பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா பெட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், பைசர் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட், the biggest drug company, அவங்க தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அதனுடைய அவங்க இங்க ஷார்ட் கட் ஒன்றும் இருக்காது. அதே போல மொடர்னா வந்து அவங்களோட புது கம்பெனி தான், இருந்தாலும் FDA சரியான ஸ்க்ரூட்டி பண்ணி தான் அதை அப்ரூவ் பண்ணணும். அதை விட ஒரு அட்வைசரி பேனல் இருக்கு, அவங்க கடைசியா அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க அப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா தான் FDA அப்ரூவ் பண்ணுறீங்க. அதே போல எம்ஹெச்ஆர்ஏ ஏற்கனவே அப்ரூவ் பண்ணிட்டு, எம்ஹெச்ஆர்ஏ வந்து வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்க அப்ரூவ் பண்ணாலே அர்த்தம் வந்து அவங்க நல்லா இவாலுவேட் பண்ணலன்னு இல்லை, அவங்களும் சரியான ஸ்ட்ரிக்டா தான் செய்திருப்பாங்க. அவங்களுக்கு கூட பேர் இருந்திருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட். என்னுடைய இதுல ஒருத்தரும் பயப்படக்கூடாது, இந்த வேக்சின் வந்து வேலை செய்வா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தெரியும் இந்த சைடு எஃபெக்ட்ஸ், இதுல எத்தனை பேர் சாடுறாங்க அப்படின்றது எல்லாம் இருக்கு. அப்படியே செத்தா உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டடீஸ். என்னுடைய
டிஆர்பியை பொறுத்தளவுல நீங்க ஒருத்தரும் அதை பற்றி குறையோட கூடாது. மற்றது ஒரு இது கொடுத்து தொடங்கி ஒரு 2 months FDA அப்ரூவ் பண்ண பப்ளிக் யூஸுக்கு. அப்ப அந்த 2 monthsக்குள்ள எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தா தெரியும். மற்றது இந்த சின்ன பிள்ளைகளை பற்றி சின்ன பிள்ளைகளுக்கு பைசர் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்ப அந்த ஸ்டடிஸ் போய்கொண்டு இருக்கு. ஒரு 2 monthsக்குள்ள அந்த டீட்டா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மொடர்னா ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. மற்றது நீங்க அந்த லூயிஸ் உங்களுடைய ஒலி வாங்கி கொஞ்சம் இன்டர்நெட் பிரச்சனை தெரியல. நன்றி டாக்டர், மிக்க நன்றி. மிக விவரங்களை கூறியிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் என்னுடைய பக்கத்தில் தான் இன்டர்நெட் பிரச்சனை இருக்க நினைக்கிறேன். மன்னிச்சு கொள்ளுங்கள். இதுவரை கொடுத்த விவரங்கள் மிக மிக டாக்டர் மிக மிக பயனுள்ள விவரம். தேங்க்யூ. ஐ திங்க் உங்களோட அந்த மைக் வந்து ப்ரொஃபஸர் செல்ல உங்களோட சைட்ல இருக்குது. அவர் மிச்சம் முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டார். ஐம் சோ கிளாட் டாக்டர் ஜெயராஜ், நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் மிக யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் மக்களுக்கு. ஏனென்றால் அந்த ஃபீல்ட்ல உள்ள எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் இந்த விஷயத்தை கதைக்கக்குள்ளதான். அதான் நான் சொல்லிட்டேன், நான் வேக்சின் எக்ஸ்பர்ட் இல்லை. அதுதானே இப்ப இந்த விஷயங்கள்ல இப்ப உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதால அந்த விஷயங்கள் மிச்சம் அக்யூரேட்டா தெரியும். இதை நீங்க மக்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. அதைத்தான் நானும் சொல்ல. அப்ப எந்த கருத்தும் உங்களோட கருத்தும் ஒத்து போகுது. அதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே டைம்ல அந்த அப்ரோச் உங்களோட நாட்டுல நீங்க செய்யற அப்ரோச்சும் யூகேல செய்யற அப்ரோச்சும் வித்தியாசம். ஏன்னா யூகே வந்து எப்படின்னா அந்த வயசான ஆட்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. ஆகவே நம்ம இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் இருந்து வெளியே வரணும், அந்த அப்ரோச்சை செய்யறாங்க. நீங்க அதை இன்னொரு விதத்துல அந்த அப்ரோச்சை செய்யறீங்க. எது நல்லா எது கெட்டதுன்னு யாருமே சொல்ல இல்லாத ஒரு நிலைமை, வேற வழி இல்லை. ஆகவே நம்ம 2 பேரும் சொல்ற கருத்து ஒத்து போகுதுன்னு நான் நினைக்கிறேன். மிக நன்றி. நான் அந்த விஷயத்தை நீங்க இடத்துல குறிப்பிட்டது, ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை யாருக்கும் இதை பற்றி கூட அறிவுரை சொல்லலாம். நன்றி நன்றி. அடுத்த திரும்பி வந்து டாக்டர் நேசன் சுரேஷ்கந்தா ஒரு கேள்வி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இங்கே இருக்கின்றார் டாக்டர் நேசன் சுரேஷ்கந்தா, நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வீடியோ வந்திருக்கா டாக்டர் நேசன்? வீடியோ சரியா இருக்குது, நீங்க சொல்லுங்க. டாக்டர் கான், உங்களுடைய அறிவுரை முக்கியமானது. அதே நேரத்தில் டாக்டர் ஜெயராஜ் மை கிளாஸ்மேட் நல்லா சொன்னார். நான் 2 கேள்விகளும் ஒரு கமெண்ட் இருக்கிறது. முதல் கேள்வி, இந்த வேக்சின் நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிறபடியால் நாங்கள் கொடுத்து படிப்பிக்கிறபடியால் எங்களுக்கு அடுத்த இயர் வேக்சின் எடுக்கணும்னு கட்டாயமாக வந்திருக்கிறது. இந்த வேக்சின் எவ்வளவு காலம் நம்மள இருக்கும்? இங்கே சொல்றார்கள் முதல் வேக்சின் இருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட், செகண்ட் ஷாட் இருக்கு. ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்த பிறகு செகண்ட் ஷாட் எடுக்காம விட்டால் என்ன நடக்கும்? அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இங்கே சொல்றார்கள் இந்த பிளட் குரூப் இப்போ ஓ பாசிட்டிவ் இருக்கிறார்கள், உடம்புல இம்யூனிட்டி நல்லா இருக்கிறது. ஏ பிளஸ் ஆட்களுக்கு இந்த கோவிட் வந்து தான் கனவே அஃபெக்ட் பண்ணப்படுகிறார்கள் சொல்கிறார்கள். அடுத்தது 3வது காமன் என்னென்றால் உங்களோட ஹெர்ட் இம்யூனிட்டி. இந்த ஹெர்ட் இம்யூனிட்டி அமெரிக்காவில் பிரசிடென்ட் ட்ரம்ப் அதை இஷ்யூ பண்ணி இங்கு நாங்கள் இப்பொழுது 30 million people அஃபெக்ட் பண்ணப்பட்டு 300,000 people already passed away அமெரிக்காவில். அந்த ஹெர்ட் இம்யூனிட்டியால் தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் லாஸ்ட் எலெக்ஷன் சொல்கிறார்கள். ஸோ அதை 2 கேள்விகள் இருக்கும் வேண்டும். நீங்கள் அதை பற்றி என்ன சொல்றீங்க? ரைட், 3 கேள்வி. முதலாவது கேள்வி, உங்களோட 2 டோஸ் விஷயம். இது ஒரு புதுசான விஷயம் இல்லை. எந்த வேக்சினை எடுத்தாலும் ஒரு டோஸ்லேயே வாரான்னு சொல்றது மிக குறைவு, சில வேக்சினை தவிர, 1-2 வேக்சினை தவிர. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நமக்கு தெரியும் அந்த டெட்டனஸ் வேக்சின் சொல்லுவோம், 5 டோஸ் எடுக்கணும். 5 டோஸ் எடுக்கணும், சரிதானே? ஆகவே அந்த முதலாவது டோஸ்லேயே எல்லாம் வார இல்லை. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த வேக்சினேஷன் சார்ட் ஒன்று இருக்குது. புள்ள பிறந்த ஒரு 2 மாதத்தில் ஒன்று கொடுப்போம், பிறகு 4 மாதத்தில் ஒன்று கொடுப்போம், 6 மாதத்தில் ஒன்று கொடுப்போம், பிறகு அந்த ஸ்கூல் போகிற டைமில் ஒன்று கொடுப்போம், பிறகு ஸ்கூலை விட்டு வெளியாகக்குள்ள கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் அதில் ஃபுல் அந்த அந்த ப்ரொடெக்ஷன் வந்து சேரும். அது வரைக்கும் அதை அப்படி கொடுக்காம விட்ட முடிய சொன்னால் அந்த ப்ரொடெக்ஷன் குறிப்பிட்ட காலத்துக்கு கூட இல்லாமல் போயிடும், அந்த விஷயம் வந்து இல்லாமல் போயிடும். அது மாதிரி தான் இந்த வேக்சினுக்கும் அந்த முதலாவது டோஸ் கொடுத்து 2வது டோஸ் கொடுக்க இல்லைன்னு சொன்னால்
குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாம போயிடும். இதான் அதுல ஃபண்டமெண்டல் விஷயம். இது ஒரு புதுசான விஷயம் இல்லை. அப்ப உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று நான் சொல்றேன். நம்ம ஹெப்படைட்டிஸ் வேக்சின் சொல்லுவோம். பட் நான் டாக்டரா இருக்கிற படியால ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு நான் ஒரு பூஸ்டர் டோஸ் ஹெப்படைட்டிஸ் பூஸ்டர் டோஸ் வந்து எங்களோட ஆக்குபேஷனல் டிபார்ட்மெண்டால தருவாங்க. அவங்க செக் பண்ணுவாங்க அந்த ஆன்டிபாடி டீட்டர்னு சொல்லுவோம். ஆன்டிபாடி எந்த அளவுக்கு நம்மளோட உடம்புல இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அது குறிப்பிட்ட அளவோட குறைவா இருந்துச்சுன்றால் உங்களுக்கு அதில் எதிர்ப்பு சக்தி போதாது, ஆகவே நாங்கள் இன்னொரு பூஸ்டர் டோஸ் வந்து தரணும் அப்படி கொடுப்பாங்க. அது மாதிரி இப்ப 2 சொல்லியிருக்கிறாங்க. இது பிறகு இன்னும் கொஞ்சம் காலம் போகல 4 வாரத்துக்கு வந்தாலும் நம்ம அதிசயப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா தெரியாது, யாருக்குமே தெரியாது, இதுக்கு முதல்ல கேள்விப்படாத விஷயம். ஆகவே இப்போதைக்கு 2 டோஸால இதுல அளவை நம்ம ரீச் பண்ணலாம்னு சொல்லப்படுது. அது இதுக்கு பிறகு இன்னொரு கண்டுபிடிப்பு வந்து இல்ல அது குறையுது, அது இது 3 டோஸ் கொடுக்கணும் அல்லது 4 டோஸ் கொடுக்கணும்னு வரலாம். ஆகவே அந்த கேள்விக்குரிய விட நான் சொல்லிட்டேன், நீங்க கட்டாயம் அந்த 2 டோஸ் எடுக்க வேணும். அதான் அந்த ட்ரக் கம்பெனியோட ரெக்கமெண்டேஷன், அதுல அவங்க ரிசர்ச்ல ஃபைண்டிங். 2வது விஷயம் நீங்க கேட்ட கேள்வி அந்த சின்ன பிள்ளைகள் என்ன கேட்டீங்க? அந்த 2வது கேள்வி பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு இவனுக்கு கூட மற்ற ஆளுக்கு குறைவு, அதாவது ஓ பாசிட்டிவ் இருக்கிறது உடனே எடுக்க தேவையில்லை என்றும் எங்களுடைய மாணவிகள் எங்கள் பிரைமரி டாக்டர் சும்மா அட்வைஸ் பண்ணுகிறார்கள். அந்த விஷயம் அந்த ஓ பாசிட்டிவ் இருக்கிறார்கள் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லப்படுற விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட இல்லை. எனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல இயலாது. ஆனா ஒரு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த எதிர்ப்பு சக்தி வித்தியாசம். உதாரணத்துக்கு நான் என்ன வச்சு சொல்லி கொடுறேன், நான் வந்து அந்த கொரோனா வைரஸ் அந்த புறப்படத்துக்குள்ள போய் வந்த மாதிரி தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சரிதானே, ஒவ்வொரு நாளும். ஆகவே எனக்கு எப்பயோ வந்திருக்கோம் இந்த கொரோனா வைரஸ், எப்பயோ வந்திருக்கேன். அடிக்கடி இந்த சந்தேகம் இருக்குது எனக்கு எப்படி வராம விட்டுச்சு. ஏன்னா நிறைய எக்ஸ்போஷர் நான் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஏன் என்னை கூட இருந்த பக்கத்துல இருக்கிற வேலை செய்கிற ஆட்களுக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்குது, ஒரே ஆஃபீஸுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு வந்திருக்குது, எனக்கு வரையுது. அப்ப நான் யோசிச்சேன் எனக்கு தெரியாமலே வந்து போயிட்டுதோ அப்படின்னு சொல்லி அந்த ஆன்டிபாடியை நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆன்டிபாடியும் இல்லை. அப்ப ஆன்டிபாடியும் இல்லை, ஆன்டிஜனும் இல்லை, அப்ப எப்படி வரையில்லை? அப்ப நான் என்ன வேற ஒரு மனிதன் இல்லாத ஒரு ஆளா? அப்ப அது என்னடா விஷயம் வந்து எந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு எதிராக இருக்குது. நல்ல இதுல எல்லாரும் ஆன்டிபாடியை தான் கதைக்கிறவே தவிர இதுல இன்னொரு விதமான எதிர்ப்பு சக்தியோடு நம்மளோட உடம்புல இருக்குது. செல்லுலர் இம்யூனிட்டி என்று சொல்லுவோம். அதாவது வெண்குருதி சிறுதுணிக்கைகள் நம்ம இடத்துல விளங்குற மாதிரி சொன்னோம்னா இந்த செங்குருதி சிறுதுணிக்கை மாதிரி வெண்குருதி சிறுதுணிக்கைகள், அதுல இந்த சிடி டி லிம்போசைட்ஸ் சொல்லுவோம். அதுல வேற வகை 4 டைப் இருக்குது. இது சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல் வந்து நான் என் ஃபேஸ்புக் பேஜ்ல போட்டிருக்கிறேன். இந்த பப்ளிக் அதாவது ப்ரொஃபஷனல் பேஜ்ல நான் போட்டிருக்கிறேன், வாய்ச்சி பார்க்கலாம் நீங்க. அந்த செல்லுலர் இம்யூனிட்டி ஒரு ஆளுக்கு நல்ல அளவுல இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வைரஸ் உள்ளுக்கு வரப்ப அப்படியே பிடிச்சி சாப்பிட்டு சுருக்கம் வளர்ந்துற மாதிரி சொல்றேன், பொதுமக்களுக்கு வளர்ந்துற மாதிரி பிடிச்சி சாப்பிட்டு அப்படி சாப்பிடுச்சுன்னு சொன்னால் அந்த கிருமியால இது பண்ணல. நான் நினைக்கிறேன் எனக்கிட்ட அந்த எதிர்ப்பு சக்தி கூட இருக்கிறதாக நினைச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப தெரியாது, சரிதான். ஆகவே இப்படி என்ன மாதிரி எத்தனையோ பேர் இந்த பாப்புலேஷன்ல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த நோய் வந்து தாக்குற அளவு அவங்களுக்கு தாக்கல் இல்லை, வந்தாலும் அந்த கிருமி வந்தால் அந்த கிருமி உடனே அந்த செல்லுலர் இம்யூனிட்டி சரியான முறையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அழிச்சு விட்டுரும். அப்ப சுருக்கமா சொன்னால் எனக்கு வேக்சினும் தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை, எனக்கு எந்த எதிர்ப்பு சக்தியே போதுமானதாக இருக்கும் என்ற ஒரு விஷயம். நீங்க 3வது ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க, இந்த ஹர்ட் இம்யூனிட்டியை டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணின மாதிரி ஒரு கேள்வி. நான் ஒரு பொலிட்டிஷியன் ஆன்சர் பண்ணாம ஒரு சயின்டிபிக் ரீதியான ஒரு ஆன்சரோட கொடுக்க. ஒரு விஷயத்தை அணுகும் போது ஒரு யதார்த்தமாகவும் ஒரு காமன் சென்ஸோடையும் அணுகணும். இந்த ஹர்ட் இம்யூனிட்டி விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதில் மூலமாக இந்த விஷயத்தை செய்யலாம்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணினது வந்து யூகே தான் ஃபர்ஸ்ட்டுக்கு. இதை ஒரு அளவுக்கு எக்ஸஜரேட்டடா வழங்கி எல்லாத்தையும் துறந்து விடுங்க, நடக்கிற மாதிரி நடங்க, அப்ப அதுக்கு பிறகு பார்ப்போம். அப்படி செய்ய போனோம் என்றால் கஷ்டம். இப்ப யூகேல இந்த விஷயத்தை தான் நான் செய்யறோம் இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் ஒன்று வச்சு கொண்டு தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை கொண்டு போறோம். அதே டைம்ல யூகே தான் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வேக்சினை அப்ரூவ் பண்ணிருக்குது, அதையும் வழங்கி கொடுங்க. அப்ப எல்லாத்தையும் ஒரு நிதானமாக செய்து கொண்டு போறது வித்தியாசம். அதே டைம்ல சும்மா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஒன்றுமே செய்ய வேணாம், எல்லாரும் மாஸ்க்கும் போட வேணாம், ஒன்று போட வேணாம், எல்லாரும் போங்கன்னு விட்டால் என்ன நடக்கும்? ஒரே டைம்ல எல்லா இடமும் அப்படியே போய் தொட்டி இருக்கிற ஆட்களை எல்லாம் உயிரை கொண்டு போகும். அதான் நடந்தது அமெரிக்காவில். அது வந்து அந்த ஹர்ட் இம்யூனிட்டி சொல்றத ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா விளங்கி அதை அணுகினு தான் நான் சொல்லுவேன். இதை நான் ஒரு சயின்டிபிக் ரீதியாக தான் சொல்றேனே தவிர ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக நான் சொல்ல இல்லை அந்த விஷயத்தை. இதான் அந்த ஹர்ட் இம்யூனிட்டியை சரியான முறைக்கு விளங்கி அதை எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது விளங்கி கொள்ளணும். அது தேங்க்யூ.
அந்த செகண்ட் டோஸ் வந்து அந்த டாக்டர் கான் சொன்னது அது ஒண்ணு அதான் இந்த நார்மல் வேக்சின்ஸ்ல 2-3 டைம்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த விஷயத்துல இந்த வந்திருக்கிற 2 வேக்சின்ஸும் only 95% effective. அப்படின்னா 5% effective இல்ல. அப்ப 100 பேருக்கு கொடுத்தா 5 பேருக்கு கொடுக்குற வேக்சின் வைரஸ்ல இந்த மருந்து இருக்காது. இந்த மருந்துல வேலை செய்யாம இருக்கலாம். அதனுடைய 2வது எடுத்தால் முதலாவது இன்ஜெக்ஷன் வேலை செய்யாட்டி 2வது அப்படியும் சான்ஸ் கூட என்ன ப்ராபபிலிட்டி 50-50. அப்ப நீங்க உங்களுக்கு அந்த ஆன்டிபாடிஸ் வரலாம். அடுத்த பேஷன் டாக்டர், இப்போ கோவிட் வந்தவருக்கு திரும்பி கோவிட் வருமா என்ற ஒரு கேள்வி நீங்க இருக்கிறார்கள். அது ஒரு லேசான ஆன்சர் பண்ணக்கூடிய விஷயம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு நோய் ஒன்று ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுல நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடி வந்து உண்டாகும். அது உண்டாகி எவ்வளவு அளவுல அவருக்கு அந்த ஆன்டிபாடி இருக்குது, எவ்வளவு காலத்துக்கு அது இருக்குன்னு சொல்றதுதான் விஷயம். இது கோவிலுக்கு மட்டுமில்லை, எந்த வருத்தத்துக்கு தான். உதாரணத்துக்கு நம்ம ஒரு லேசா வளர்ந்துறதுக்காக வேண்டி ஒரு இந்த நோயை எதிர்க்கணும்னு சொல்லி சொன்னால் அது ஆன்டிபாடி அளவு 100 இருக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் போகக்குள்ள சில ஆட்கள்ல அந்த 100 இருக்கிறது 90 ஆகும், 80 ஆகும், 70 ஆகும், அப்படியே போய் 60 ஆகி அப்படியே குறைஞ்சு கொண்டு போயிடும். இது எவ்வளவு காலம் எடுக்கும்ன்றது ஒவ்வொரு ஆளை பொறுத்து இருக்குது, ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு. அடுத்தது அந்த உடம்புல எவ்வளவு ஆன்டிபாடி உண்டானிச்சுது இந்த நோயால. ஒரு ஆள்கிட்ட 100 உண்டாயிருக்கும், இன்னொரு ஆள்ல 300 உண்டாயிருக்கும், இன்னொரு ஆள்ல 1000 உண்டாயிருக்கும். இப்ப 1000 உண்டான ஒரு ஆள்ல அந்த 100 விட அது குறைஞ்சு கொண்டு போறதுக்கு தேவையான காலம் கூட. அதே டைம்ல ஒரு 300 உண்டானது ஒரு அளவுக்கு, ஒரு 150 தான் உண்டான ஒரு ஆள் ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் போகக்குள்ள இல்லாம போயிடும். அப்பதான் இது ஒவ்வொரு ஆளுக்கும் இது வித்தியாசம். அப்ப அதை செக் பண்ணணும்னா ஒரே விதமா தான், ஒரு விதத்துல செக் பண்ணலாம். எப்படி அந்த ஆன்டிபாடி லெவலை வச்சுதான் செக் பண்ணலாம். அதை இன்னொரு உதாரணத்தால் வழங்கப்படுத்தினால் ஹெப்படைட்டிஸ் வேக்சின். இந்த ஹெப்படைட்டிஸ் கொடுக்குற வேக்சினை சில ஆட்களுக்கு அந்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்டிபாடி டீட்டர் போதுமானதாக இருக்கும். அப்ப அவங்களுக்கு பூஸ்டர் டோஸ் கொடுக்க தேவையில்லை. இப்ப சில ஆட்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி டீட்டர் வந்து குறைஞ்சு கொண்டு போயிருக்கும். அப்ப அவங்களுக்கு பூஸ்டர் டோஸ் கொடுக்கணும். அப்ப இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த நோய் வருமா? ஆம், வரலாம். எல்லாருக்கும் வருமா? அது தெரியாது. அது ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசம், ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசம். அவள் அந்த ஆன்டிபாடி குறைஞ்சு கொண்டு போயிட்டு சொன்னால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் கூட வேலை செய்த ஒரு நர்ஸை நான் நினைவுபடுத்துறது விரும்புகிறேன். மிச்சம் மிச்சம் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு நர்ஸ். அவருக்கு ஒரு தரம் வந்துச்சு கோவிட். அவள் வந்த டைம்ல என்கிட்ட வந்து அவள் கேட்டா, எனக்கு கூட வேலை செய்கிறவர் கேட்டா, டாக்டர் எனக்கு இப்படி வந்துச்சுது, நான் மிச்சம் கஷ்டப்பட்டேன், என்னால் பிழைக்க ஏழுமான்ற ஒரு நிலைமையில தான் எனக்கு இருந்துச்சுது, எனக்கு இது திரும்ப வருமா டாக்டர்னு கேட்டேன். நான் இதே ஆன்சர் தான் நான் சொன்னேன். வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அந்த நர்ஸுக்கு திரும்ப கோவிட் வந்துட்டு வந்து அவ இறந்துட்டான். இப்போ ஒரு கிழமைக்கு ஒரு 2 கிழமைக்குள்ள இறந்துட்டான். இது நடந்திருக்கு, இல்லைன்னு இல்லை. எனக்கு அதை கேட்டது இன்னமே காதுக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்குது. சரிதானே? இது எல்லாருக்கும் இல்லை, சில ஆட்களுக்கு அது நடக்கும். அது அவங்களோட உடல் நிலைமையை பொறுத்ததாக இருக்கும் என்றுதான் நான் சொல்லுவேன். நன்றி டாக்டர். ஒரு விஷயம் மதிவதனி அவர்கள் இந்த நிகழ்வு பொழுது நேரம் 12:15 இங்கே அமெரிக்காவில் நாங்கள் இதை மீண்டும் மீண்டும் இழுத்தடித்துக் கொண்டு செல்வது நோக்கம் அல்ல. இதை இணைந்திருக்கிற அனைவருக்கு கேள்வியை சுருக்கமான ஒரு கேள்வியும் டாக்டருடைய சுருக்கமான பதிலையும் எடுத்தால் அனைவரையும் இங்கே நாங்கள் கவர்கின்றேன். அதனுடைய அனைவரும் தயவு செய்து இங்கே கேள்வி கேட்காதவர்கள் ஜெகதீஸ்வரன் ஒரு பேர்களை இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் குமார் சுவிஸ்கந்தா இருக்கிறார், டொனால்ட் ஜவாரட்னம் நான் நினைக்கிறேன், தமிழ் அந்த பேர் ஒரு ஆள் இருக்கிறார், லவன்யா ஆஸ்மத் ஜாக்கி சாரி, அந்த லண்டன்ல இருந்து என்னுடைய நண்பன் நாராயணன் நான் நினைக்கிறேன், கார்த்திக் வரலாறுகள் இருக்கிறார்கள். அப்ப எல்லோரும் ஒரு கேள்வியை கேளுங்கள். இந்த பரந்துபட்ட கேள்வியின் ஊடாக மக்களுக்கு அறிவு வர வேண்டும். கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கு நன்றி. நாங்கள் மற்றவர்களுக்கும் ஒரு குறுகிய கேள்வியை கேட்டு குறுகிய மரமையாக பரந்துபட்ட ஒரு அறிவை வளர்க்கலாம். ஆஸ்மத் ஜாக்கி, நீங்க அதுல இருக்கிறீங்களா? யாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அந்த வீடியோ கேள்வி இருக்கிறார்கள், அன்மியூட் பண்ணி போட்டு வீடியோ கொண்டு வாங்க. ஆஸ்மத் இல்லாவிட்டால் நான் நினைக்கிறேன் சில பேர் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆஸ்மத் உங்களிடம் கேள்வி இருக்கிறதா? இந்த இடத்துல நான் சொல்லுவோம், அந்த லண்டன்ல இருந்து இன்னொரு கன்சல்டன்ட் டாக்டர் காந்தா நரேந்திரன் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. அஸ்மத் நீங்க இருக்கிறீங்களா?
இல்லை. ஓகே, Okay. நாங்கள் அளவெடுத்து நாங்கள் இங்கே எங்களுடைய அடுத்த இணைப்பில் இருக்கிறார் காந்தா நிரஞ்சன். காந்தா, வணக்கம் டாக்டர். நீங்க டாக்டர் தானே? வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்தி விட்டு வணக்கம். நான் இப்போதான் எனக்கு நேரம் கிடைத்தது உங்களை ஜாயின் பண்ணுவதற்கு. அதை நான் முழு இதையும் கேட்கவில்லை. பட் உங்களுக்கு சரியான விளக்கத்தை டாக்டர் கான் தந்து கொண்டிருக்கின்றார். அதனால நான் அதை குழப்ப விரும்பவில்லை. ஆனால் அவர் கூறியது போல சரி, சிலருக்கு கோவிட் பாசிட்டிவாக இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அவர்கள் திரும்பியும் அந்த நோய் அவர்களுக்கு வந்துள்ளது. அதால நோய் எதிர்ப்பு சக்தியானது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதாகத்தான் இருக்கின்றது. அவரவருடைய உடம்பு தன்மையை பொறுத்து தான் இருக்கின்றது. அதோட இன்னும் சிலருக்கு தெரியவில்லை எவ்வளவு காலத்துக்கு அந்த எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கும் என்று இன்னும் எங்களுக்கு சரியாக தெரியாது. ஆனா வேக்சின் ஒரு அளவு ப்ரொடெக்ஷனே கொடுக்க போகுது. முதலாவது வேக்சின் எடுத்து ஒரு 4 கிழமையால மற்ற வேக்சினை எடுக்கும் போது ஒரு அளவான ப்ரொடெக்ஷன் ஒரு பரந்த சொன்னாது கொடுக்க போகின்றது. என்றாலும் அது அவர்களுடைய உடம்பை பொறுத்து தான் இருக்கின்றது. அவர் சரியா பதில் கூறியிருந்தார். சொல்ல விரும்புகிறேன். அப்போது 2ஆம் தரம் அந்த வேவ் வரக்குள்ள நாங்க லண்டன்ல ஒன்று அப்சர்வ் பண்ணி இருக்கிறோம். இறக்கும் எண்ணிக்கை கொஞ்சம் குறைந்து இருக்கின்றது. பலருக்கும் நோய் வந்துள்ளது. எல்லோரும் மிகவும் தீவிரமான நோய்க்குள்ளாக போகவில்லை. ஆனால் திறனாக போனவர்கள் இறந்ததும் உண்டு. ஆனால் சிறிதளவு பொதுவாக நினைக்கிறேன் ஒரு அளவு எதிர்ப்பு சக்தி உருவாகி இருக்கலாம், காரணமாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய மற்றவர்கள் நான் அதை குழப்ப விரும்பவில்லை. நன்றி நன்றி டாக்டர். டாக்டர் தானே? டாக்டர் காந்தா நிரஞ்சன். நான் கோவிட் நோயாளிகளை நேர பார்த்திருக்கிறேன். கூட வயதானவர்கள் எனது போர்டுக்கு வந்து பலரும் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் பல நோய்களாலேயும் தாக்கப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு கோவிட் வந்த நேரத்தில் அவர்கள் உயிர் பிழைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆல்ரெடி அவர்களுடைய உடம்பில் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்த மட்டுமில்லை, அவர்கள் பல மருந்துகள், ஸ்டீராய்ட்ஸ் அப்படி போல பல மருந்துகள், கேன்சர் மருந்துகள் பலவற்றை எடுத்துக்கொண்டிருந்தபடியால் அவர்களுக்கு இந்த வைரஸ் தாக்கும் போது அதை உடம்பு எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவு. அதனால் நான் அடுத்த எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலையைத்தான் பலர் இறந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். எனது ஸ்பெஷாலிட்டி வயதானவர்கள், 60 வயதுக்கு கூடியவர்கள் என்ற பணியினால பல பேர் வந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். நான் லண்டனில் எசெக்ஸ் என்ற இடத்தில் ஒரு கன்சல்டன்ட் பிசிஷியன், வயதானவர்கள் நோய்களுக்கு ஸ்பெஷலிஸ்டான ஜீரியாட்ரிஷியன் பிசிஷியனாக இருக்கின்றேன். நான் இலங்கையில் பிரடனியாவில் தான் குவாலிஃபை பண்ணி வந்தேன். நான் எனது தமிழ்நாடு தான் நேசன் சுவிஸ் தந்தா அமெரிக்காவில் இருக்கின்றால் அவரினால் தான் தெரிந்துள்ளது. நாங்கள் 35 வருஷங்களாக லண்டனில் டாக்டராக 25 வருஷங்களாக கன்சல்டன்ட் போஸ்டில் இருக்கிறேன். கன்சல்டன்டாக வேலை செய்து வந்திருக்கின்றேன். பல சமூக சேவையிலும் இன்வால்வ் ஆகி இருக்கின்றேன். எங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்கு மிக முக்கியமாக அவர்களுக்கு அலுவலகங்களையும் கொடுக்கத்தக்க மாதிரி தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் வேலை செய்யும் இடம் சவுத் ஈஸ்ட் ஏசியன்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற பல சவுத் ஈஸ்ட் ஏசியன் நாட்டை சேர்ந்தவர்கள் பலர் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் மருந்துக்கு வருபவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் நான் வேலை செய்யும் இடம். என்னுடைய இன்னொரு பிரதர் தான் கனடாவில் இருக்கின்றார், குமார் சுவிஸ் தந்தாண்டு. அவர் என்னுடைய ஒரு சகோதரர். இன்றைக்கு உங்களோட புறத்திலே தான் நான் முதல் நேசன் சுவிஸ் தான் உங்களை பற்றி கூறி இருக்கின்றார். இன்னொரு தடவை வரும் என்றால் நான் கோவிட் நோயும் வயதானவர்கள் என்ற ஒரு தலைப்பில் வரும் என்றால் வந்து கதைக்கலாம். நான் ஆனால் டாக்டர் கான் அவர்களுடைய தமிழ் பேச்சு என்னை மிகவும் கலந்திருக்கின்றது. மிகவும் அழகாக தமிழில் கதைக்கின்றார் டாக்டர். கதைத்தார். 25 வருஷம் அவருடைய தமிழ் பேச்சு எனக்கு நன்றாக பிடித்திருக்கின்றது. வழிவாக கதைக்கின்றார்.
எனக்கு இது அருந்தமிழ் கதைக்க இயலாது. எனக்கு சாதாரண தமிழ் தான் நான் கதைப்பேன். நான் அதை அப்படியே நேச்சுரலா வச்சுக்கொண்டேன். அதுதான் அழகா இருக்கின்றது. நீங்க சாதாரண தமிழ் கதைக்கின்றீர்கள், பேச்சுக்குரிய தமிழ் சாதாரண தமிழ் கதைக்கின்றீர்கள், மிகவும் அழகாக கதைக்கின்றீர்கள். நன்றி டாக்டர். இதுல முக்கியமான சந்தோஷம் மிகவும் பிரயோசனமான டாக்டர் ஹான் அவர்கள் தனியே தமிழில் திறமையுடையவர் அல்ல, மருத்துவத்துறையில் திறமையுடையவர் அல்ல. அவர் ஒரு பிளேன் ஒரு பைலட். கனவிஷயம் அதை பற்றி தெரியாமல் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங். It's not master of none. Jack of all trade and master in everything. So pilot license வச்சு plane ஓடுறார். அங்க தமிழ வைக்கிறார். I'm just jealous on you. Okay. நன்றி டாக்டர். நன்றி ப்ரொஃபசர். எனக்கு மிச்ச சந்தோஷமா இருக்குது. இப்ப டாக்டர் காந்தா வந்திருக்கிறாங்க. அதே டைம்ல ஒரு ட்ரக் கம்பெனி சம்பந்தமான சகல விஷயங்களையும் சரியா என்னென்ன ஒரு அளவுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்போர்ட் வந்திருக்கிறார். இப்ப அதாவது லூயிஸ் ஜெயராஜா அவர்கள் கதைச்சார். இனி நான் ப்ரொஃபசர் செல்லையாவை பத்தி சொல்ல தேவையில்லை. அவர் வந்து கதைச்சாலே அவர் கொஞ்சம் ஒரு இதான மாதிரி கொண்டு வருவார். அந்த டீச்சர் வந்திருக்கிறாங்க, மதிவதனி வந்திருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான ஃபீல்ட்ல இருந்து ஆட்கள் வந்து இடத்துல கதைக்கும் போது அது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொண்டு சேர்க்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். அது டாக்டர் மதிவதன் ஆசிரியர் மதிவதன் இங்க இருப்பவர்களை பற்றி ஒரு விரைவாக ஒரு இன்னொரு அறிமுகம் என்ற பல புதியவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே டாக்டர் நௌஷத் கான் அவர்கள் கூறியது போல பலவித துறையிலும் இருந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நிச்சயமா இது ஒரு blessed, it is a blessed meeting today. I can't thank you enough. நன்றி அனைவருக்கும். இப்பொழுது மதிவதன் அவர்கள் நீங்கள் இதை முன்னெடுத்து அழைக்காத பேசாதவர்களை அழையுங்கள். அழைத்தால் அவர்கள் இங்கே சொல்லியிருந்தால் மீண்டும் இங்கே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறவர்கள் உங்களுடைய வினாக்கள் ஏதாவது இருந்தால் உடனடியாக அல்லது ஒருவராக டாக்டர் கான் அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய வினாக்களை வினவலாம். இங்க ஒரு ஆள் எழுதி இருக்கிறேன், கொரோனா வைரஸ் வந்ததால தொண்டையில கொப்புளங்கள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்படி வருமா என்னும் ஒரு ஆள் கேட்டுக்காரு. கொரோனா பேஷனுக்கு தொண்டையில் சூட்டு கொப்புளங்கள் வந்தால் என்ன செய்யலாம் டாக்டர் கேட்டுருக்கேன். இதை என்னை விட டாக்டர் காந்தா வந்து சொல்றதான் பொருத்தமா இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா போட்லயே நீங்க அந்த பேஷண்ட் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எமர்ஜென்சி பிசிஷியன் இமீடியட்டா பார்க்கிறேன். இது வந்து தேசுந்தரி ஜெயராம் என்றவர்கள் கொரோனா பேஷனுக்கு தொண்டையில் சூட்டு கொப்புளங்கள் வந்தால் என்ன செய்யலாம்னு சொல்லி அவர் பேஸ்புக்ல ஒரு இது எழுதி இருக்கிறேன். சூட்டு கொப்பளங்கள் அநேகமாக கொரோனாவினால் மட்டும் வருவதில்லை. கொரோனாவில ட்ரை த்ரோட்டும் அதை விட இருமல் ட்ரை காஃபும் தான் இருக்கின்றது. சில சூட்டு கொப்பளங்கள் வருவதற்கு வேற காரணங்களும் இருக்கலாம். விட்டமின் டெபிஷியன்சி, டீஹைட்ரேஷன். அவர்கள் சரியாக நார்மலான கூட தண்ணீர் குடித்து சாப்பிட முடியாமல் ட்ரைனஸால வந்திருக்கலாம். அதற்கு சில ட்ராப்ஸ்கள் பாவிக்கலாம். அது பெயினை குறைப்பதற்காக ஸ்ப்ரே பண்ணலாம், ஸ்ப்ரே ஒன்று பாவிக்கலாம். அவர்கள் முக்கியமாக தங்களுடைய மருத்துவரிடம் காட்டி அதை எடுப்பதுதான் நல்லது. அதை விட ஒழுங்காக அடிக்கடி இளம் சூடான தண்ணியை குடித்து கொண்டிருக்க வேண்டும். அதான் மிகவும் முக்கியம். தண்ணி குளிராகவும் இருக்கப்படாது, ஆசுராமல் இளம் சூடான தண்ணியை அடிக்கடி பண்ணி கொண்டிருக்க வேண்டும். மற்றது சூட்டு கொப்பளங்கள் என்று சொல்றது நார்மலாவே சிலருக்கு விட்டமின் வேற இதுகளாலையும் வரலாம், ஸ்ட்ரெஸ் ஆலையும் வரலாம், வந்திருக்கலாம். ஆனா அதுல ஃபீச்சர்ஸ் இல்லை. அது உண்மையாக ஒரே எல்லாருக்கும் அப்படி வருவது. சில ஸ்ப்ரேகள் நெபுலைசர்ஸ் பாவிக்கும் போது அந்த மருந்துகளால வரலாம். அப்படி வரும்போது ஒவ்வொரு தரம் நெபுலைசர் பாவித்தா அவர்கள் வாயை கொப்பளிக்க வரும். கொப்பளிச்சு இருக்காங்க. கேட்டுக்கொண்டிருந்தவர்களுடைய கேள்வி அது பேஸ்புக்ல கேட்டிருந்தார். அந்த கேள்வியை தான் நான் உங்களுக்கு கேட்டேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்ப கொரோனான்னு சொல்லி ஒரே அதை பற்றியே நாங்கள் கதைத்து கொண்டிருப்பதால இது ஒரு உடனடியான ஒரு தாக்கத்துக்கு வழிவகுக்குமா? இப்ப யாரும் ஒரு பயம், இது யார் எடுத்தாலும் ஒரு பயமா இருக்கிறோம். என்னத்தை எடுத்தாலும் பயமா இருக்குது.
இங்க வெளிப்புறம் பயம். ஸ்கூலுக்கு போனா பிள்ளைகள் ஒரு கதையில இருக்கின்ற பொழுது அதாவது ஒரு மிக முக்கியமா ஒரு உள ரீதியான தாக்கத்துக்கு இது வழிவகுக்கும் என்று நான் நம்புறேன். அப்படி எந்த வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இப்போது ஜூமில் பலவிதமான கூட்டங்கள் பலவிதமான முன்னேற்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் அனைவரும் ஆளுடன் தொடர்பாக இருப்பதற்கு ஒரு நோயையும் கண்டு பயந்து நாங்கள் ஓட முடியாது. ஆனால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மற்ற தவிர்ப்பதற்கான பாதுகாப்புகளை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டுமே தவிர பயந்து கொண்டு ஓட முடியாது. அநேகமாக சோஷலைசேஷனை எங்களுடைய தமிழர்கள் மிகவும் கஷ்டம். அவர்களை தவிர்க்கத்தான் வேண்டும். கூடிய முடிந்தது. இன்னும் இங்கு லண்டனில் எத்தனையோ இதுகள் நடந்து கொண்டு வருகின்றன. இன்னும் பிள்ளை பிறந்தால் பலவிதமான கூட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அடிக்கடி சந்திப்பதும் போவதும் அவர்கள் சரியான தவிர்ப்பு இதில் எடுக்காமல் இருக்கின்றார்கள். அதனால் எங்களில் பலர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் மிகவும் முக்கியம். பயப்படுவதை விட நீங்கள் கட்டாயம் கூடிய அளவு உங்களுடன் இருந்த குடும்பத்தாரை தவிர அந்நியவர்களுடன் கலந்து பழகி அருகில் போய் பழக வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன். அது செய்யாமல் இருப்பது நல்லது. கடைகளுக்கு போவதும் முக்கியமான தேவைகளுக்கு ஒரே போகாமல் பிளான் பண்ணி செய்யுங்கள். சரியான புரத சாப்பாடு, சரியான சாப்பிடுங்கள், கவனமாக இருங்கள். எக்ஸசைஸ் பண்ண வேணும். ஒவ்வொரு நாளும் ஒரு 10-15 நிமிஷமாவது வெளியில் காற்றாடு நடந்து விட்டு வர வேணும். முக்கியமா பாதுகாப்பு முக்கியம். ஆனால் மன ரீதியான துன்பங்கள் கனவேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது, தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு முக்கியமான. இப்போது அதனால்தான் பல விதமான ஊடகங்களுக்குள்ளாக பல விதமான இடங்களால் ஏற்படுதான் மன ரீதியான மிகவும் பாதிப்பு பலருக்கு ஏற்பட்டுள்ளது. பலருக்கு தொழில் வாய்ப்புகளை இழந்ததினால் அவர்களுக்கு வருமானம் குறைவாக பலர் அமைப்பட்டிருக்கின்றார்கள். அது பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது. அது உலக அளவிலான பிரச்சனை. அது இங்கு இல்லை, எல்லா நாட்டிலேயும் கூடிய அளவு சில சமூகங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஒரு கஷ்டமான மனவருத்தமான காலத்தை தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு ஒரு முடிவில் ஒரு வெளிச்சம் தெரிவது போல வேக்சின் வருவது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். உலகத்தில் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்புகின்றோம். நன்றி டாக்டர் மதிவாதி. நான் என்னிடம் ஒரு தகவல் இருக்கின்றது. இப்பொழுது நேரம் 12:30. நாங்கள் நிச்சயமாக இன்னும் ஒரு 12:45 மணி அளவில் எங்களுடைய கேள்விகளை முடித்து 1 மணிக்கு எங்களுடைய நிகழ்வுகளை நடத்துவதாக இன்னும் 30 நிமிடங்களுடன் எங்களுடைய நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு நினைக்கின்றேன். இதிலே நீங்கள் இந்த கேள்வி கேட்பவர்கள் யாராவது இருந்தால் உங்கள் டாக்டர் காந்தா, I forgot to thank you and I like to thank you. உங்களுக்கு முன்னால் அந்த டாக்டர் பேர் எழுதிவிடுங்க. Go and change your name in the Zoom. Doctor, you have to write Dr. in front of it. Right? I'm not yet ready for that. அடுத்ததாக நீங்கள் இருப்பவர்கள் டாக்டர் I just want to invite டாக்டர் சிவயோகன் நாகலிங்கம். அமெரிக்காவில் இருந்து அவர் பல்கலைக்கழக பேராசிரியர். டாக்டர் சிவயோகன், உங்களுடைய மறையிலிருந்து திரைச்சியை எடுத்துவிட்டு வெளியில வந்து கேள்விகள். வணக்கம் நான் இந்த நித்தியால எழுப்பி அப்படியே இருக்கிற படத்தை போட இல்லை. நல்ல யோசனமான இதா இருந்தது டாக்டர் கான். நன்றி உங்களுக்கு. இந்த லூயிஸ் ஜெயராஜன் நல்ல டெக்னிக்கல் டீச்சர்ஸ் சொன்னார், அது கேட்க நல்லா இருந்தது. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்ப இந்த யாழ்ப்பாணத்துல மழை பெய்தோடைய தண்ணியா இருக்குது. இந்த தண்ணியால ஏதாவது வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்காண்டு டாக்டர் கான் தெரியுங்களா? அப்படி ஒன்று இல்லை. நோயாளிகளும் வெளியில அதுக்குள்ள துப்பினால் அல்லது அந்த இதனால வரக்கூடிய அப்படி எல்லாம் நடக்கிறது சான்ஸ் இல்லை. அதை கன்ஸ்பிரசி தியரியா அதை மாற்றி பிறகு கடைசியில வாழ்க்கையில ஒன்றுமே செய்யாது, பக்கத்துல ஒருத்தருக்கிட்டே போயிடாத ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வரும். அதுக்கு ஆன்சரை நான் நேரடியா கொடுக்க விரும்புறேன். அதை பத்தி பயப்பட வேணாம். அப்படி ஒன்று இல்லை. ஏன்னா இதுல சுத்தி வளைச்ச பண்ணி சொன்னால் இதுல ஏதோ ஒரு திரிவுகளை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பயமுறுத்தாட்டி விட்டுருவாங்க. சரிதான்.
அது மழை பெய்ஞ்சா மழை பெய்யும், வெள்ளம் வந்தா வெள்ளம் பெறும். அதாலேக்கும் கொரோனா போறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆகவே அதை அவடத்திலேயே இல்லைன்னு சொல்லிடுவோம். நன்றி. 4 கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். யாரு நீங்க உங்களை கேள்வி கேட்கறவங்களை அறிமுகப்படுத்துங்க தயவு செய்து. என்னுடைய பேர் குமார் ஸ்ரீஸ்கந்தா. நான் டொரண்டோவில் இருந்து காய்க்கும். இந்த கொரோனான்னு சொல்லப்படுகிற இந்த கிருமி இயற்கையாகவே உருவானதா அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்டதா என்ற ஒரு சர்ச்சை இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ரைட், ஓகே. இப்போ இதை எந்த கருத்தாக சொல்கிறேன். நான் மிச்சம் கவனமாக இந்த விஷயத்தை நான் ஆன்சர் பண்ணணும். ஆனால் அதுக்குரிய விஷயமே இருக்குது. ரைட், ஓகே. அதாவது ஒரு வைரஸ் ஒரு பரிமாண ரீதியாக இன்னொரு வைரஸாக வரணும்னு சொன்னால் சில மாற்றங்கள் நடந்து வராமல் விடாது. உலகில் கணக்கு பரிமாணங்கள் நடந்திருக்குது. இது MERS வைரஸ் என்றது வந்திருக்குது. SARS-1 சொல்லி வைரஸ் CoV-1 டைப் 1 வந்திருக்குது. அதுக்கு பிறகு இப்போ நம்ம கோவிட் வைரஸ் வந்திருக்குது. இதில் நான் சொல்லக்குள்ள முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். நான் சில ஃபேக்டரிகளை மட்டும் தருவேன், மற்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் மிச்சம் கவனமாக இது ஆன்சர் பண்ணணும். அதாவது இந்த MERS ஏற்கனவே SARS இந்த இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வார அந்த முக்கியமான வருத்தம் என்னன்னு சொன்னால் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். நுரையீரலில் சில தாக்கங்கள் உண்டாக்கி இது அது வார அந்த சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். டாக்டர் காந்தா அதை பற்றி மிச்சம் தெரிஞ்சிருப்பாங்க. நான் ஃபிசிஷியன் ஆகிக்கிறபடியே என்னை விட அவங்க மிச்சம் கூடிய அளவுக்கு டீல் பண்ணியிருப்பாங்க அந்த பேஷண்ட்ஸ். இப்போ இந்த இந்த கோவிடை நம்ம இனிஷியலாக நம்ம வந்த காலத்தில் நம்ம நினச்சி கொண்டிருந்தோம். இதால் உண்டாக்கப்படுற முக்கியமான வருத்தம் ஒரு அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் தான் நினைச்சு கொண்டு இருந்தோம். ஆனால் மேலே மேலே நம்ம விஷயங்களை தெரிஞ்சு வரக்குள்ள இதில் பேத்தோபிசியோலஜின்னு சொல்லுவோம். இதில் அந்த உடல் தாக்குற விதம் அந்த மற்ற 2 வைரஸ்களை விட வித்தியாசமானது. அப்ப இதுல அதை வச்சு இதுல பார்க்கக்குள்ள இதுல தாக்குற இதோட முக்கியமான ஒரு தாக்கம் என்னன்னு சொன்னால் இதுல உள்ள ஒரு முக்கியமான தாக்கம் இதுல கணக்க விஷயங்கள் இருக்குது. நான் பொதுமக்களோட காட்சி கொண்டிருக்கிறதா நான் கணக்க சொல்ல விரும்ப இல்லை. நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய செங்குருதி சிறுதுணிக்கைகள்ல இருக்கிற ஹீமோகுளோபினை செப்பரேட் பண்ணி அந்த மூலக்கூறை பிரிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அப்படி உண்டாக்கி சொன்னால் அந்த செங்குருதி சிறுநீக்கைகளால ஆக்சிஜனை காவி செல்ல இல்லாத நிலை கொண்டு வரும். இந்த நிலைமை வரக்குள்ள செங்குருதி சிறுநீக்கைகளாம் நுரையீரலை நோக்கி செல்லும். அதே டைம்ல நம்மளோட அந்த செங்குருதி சுழிகளை உண்டாக்குறதுக்கான சில நொதியங்கள் நம்மளோட சுடப்படும். இப்படி சில வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்கிறதால அந்த அந்த சிம்டம் எப்படி இருக்குமென்றால் ஒரு உயரமான ஒரு நிலை ஒரு இடத்துக்கு போகக்குள்ள நமக்கு எப்படி மூச்சு இழுக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோமோ அப்படியான ஒரு ப்ரெசன்டேஷன் தான் வரும். அது ஆல்டிடியூட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஒரு ஹங்கு ஒரு ஆக்சிஜனை கூடிய அளவுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்படுறோம். அப்படி ஒரு பேத்தோபிசியாலஜி இதுல உண்டாகுது. நம்ம முதல்ல தெரிஞ்சு நினைச்சு கொண்டு இருந்தோம் அப்படின்னா இது அந்த சாஸ் MERS மாதிரிக்கே இது இருக்குமா அப்படின்னு நினைச்சு கொண்டு இருந்தோம். இது அப்படி இல்லை. இதுல வித்தியாசம். அப்ப இதுல இருந்து ஒரு பரிமாணம் அடைஞ்சு இப்படி அது வந்திருக்கணுமாக இருந்தால் இதே மாதிரி இருந்திருக்கணுமே. ஏன் இது கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்டான முறையில இருக்குது. ஆகவே ஒரு சின்ன ஒரு ட்வீக் ஒன்று நடந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் ஒன்று நமக்கு இருக்குது. ஆகவே இது அப்ப நான் சொல்ல வளர்ந்து உங்களுக்கு நினைக்கிறேன். இது ஒரு இயற்கையாக உண்டாகி வந்ததா அல்லது செயற்கையாக ஒரு சின்ன ஒரு ட்வீக் கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்குதா என்று சொல்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்று இந்த இடத்துல இருக்குது. அதே டைம்ல இன்னொரு அது ஒரு விஷயம். 2வது விஷயம், இப்ப இந்த எய்ட்ஸுக்கு ஒரு வேக்சின் தயாரிக்கிறது கிட்டத்தட்ட 30 வருஷமாக உலகில் உள்ள சகல நாடுகளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது. இதை செய்யறதுக்கு அந்த வேக்சினை செய்யறதுக்கு இந்த கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் சொல்றது இந்த கோவிட் இல்லை. கொரோனா வைரஸ் 100கணக்கான கொரோனா வைரஸ்கள் இருக்குது. சரிதானே? 1000கணக்கான கொரோனா வைரஸ். அப்ப அந்த வைரஸ்களை வச்சு நினைக்கிற எய்ட்ஸ் இதுக்கு ஒரு ஒரு வேக்சின் ஒன்று தயாரிக்கலாமா? நம்ம அடினோ வைரஸ் சொல்லப்படுற வைரஸை வச்சு நம்ம இந்த கோவிட் வைரஸுக்கு ஒரு வேக்சின் தயாரிக்கிற மாதிரி இதுக்கு இப்படி தயாரிக்கலாமான்னு ரிசர்ச் ஒன்று காலம் நடந்து கொண்டிருக்கு. இந்த ரிசர்ச்சில் சில குறிப்பிட்ட சில நாடு ஈடுபட்டு அதில் அந்த விஷயங்கள்ல இது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்னு சொல்லி அதில் ஃபண்ட் என்னோடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அது மூலமாக அது அந்த வைரஸ் லீக் ஆகி இப்படி வந்திருக்குமா என்ற ஒரு கன்ஸ்பிரசி தியரி ஒன்று இருக்குது. ஆகவே இதை சுருக்கமாக நான் சொல்லப்பட நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால் இது இயற்கையாக வந்ததா அல்லது யாராவது உண்டாக்கினதா? இதுதான் கேள்வி. அப்ப இது யாராவது உண்டாக்கினதான்றதுக்கான சந்தேகப்படுறதுக்கான கணக்க விஷயங்கள் இதுல இருக்குது. ஆனா இது யாரு உண்டாக்கினான்னு சொல்றதுக்கான ஆன்சர் இன்னும் சரியான முறையில் சொல்லலாம். நமக்கு சரியா தெளிவா தெரியாம நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாது. இப்படித்தான் நான் இதுக்கு ஆன்சர் பண்ணலாமே தவிர
நேரடியாக நான் ஒரு ஆக்களையோ யாரையோ சொல்லி அக்யூஸ் பண்ணியோ இது பண்ணியோ, ஆனால் எந்த ஒரு பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு 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 வெளி ஒரு ஏதோ ஒரு செயற்கை செயற்பாடு ஒன்று நடைபெற்றதாகத்தான் நான் நம்புகிறேன். ஆனால் எந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுன்றது இல்லை. இது என்ற ஒரு பர்சனலான ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடியாக இதை கொஞ்சம் கவனமாக தான் நான் இதுக்கு ஆன்சர் பண்ணோம். சும்மா நம்ம இது பண்ணல எந்த சுச்சுவேஷனில் இருந்து கொண்டு. நன்றி டாக்டர். சொல்லுங்க டாக்டர் என்னன்னா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சந்திரி, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் முதல்ல. சோ என்னது சந்திரி, நான் வந்து அமெரிக்கா டீச்சரா ஒர்க் பண்ணி வர்றேன். இப்போ வந்து ஃப்ளூ வேக்சினேஷன் ஆல இப்போ ஓட்டிசம் பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு வருதுன்னு சொல்லி ஃப்ளூ வேக்சினேஷன் எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க இந்த டாக்டர்ஸ்ல. ஒரு பேரண்ட்ஸ் நான் விரும்புறேன். இந்த இப்போ இது வந்து இப்போ வேக்சினேஷன் கொடுக்குறபடியா கட்டாயம் கம்பல்சரியா வெறும் சில்ட்ரன் எல்லாரும் எடுக்கணும் ஸ்கூலுக்கு போறதுக்கு நெக்ஸ்ட் இயர். இப்போ இது வந்து எப்படி சொல்றோம் அந்த பிள்ளைகளை பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இது பாதிக்குமா இல்லையா? ரைட். இப்போ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த வேக்சின் கொடுக்கணும்னு சொல்லி கம்பல்சரி சிச்சுவேஷன் அங்கே அப்படி ஒன்று இருக்குதா? இல்ல இன்னும் வேற இல்ல. இப்போ நீங்க உங்களுக்கு ஃப்ளூ வேக்சினேஷன் வந்து எப்படி செப்டம்பர் கொடுக்கணும்னு கம்பல்சரி இந்த ஸ்கூல்ஸ்ல. இப்போ அது மாதிரி இப்படி வேறையில அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதால என்ன பாதிப்பு அப்படி வேற? ரைட், ஓகே. நான் அதுக்கு அந்த விஷயத்துக்கு லேசாக ஆன்சர் பண்ணுறேன். நான் இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் இல்லை. இந்த கோவிடை பொறுத்தளவில் உள்ள பிரச்சனை வந்து சின்ன பிள்ளைகள் இல்லை. உள்ள பிரச்சனை வந்து வயதான ஆக்களும் அந்த ஒரு கோமோபிலிட்டின்னு சொல்லுவோம், வேறு நோய்கள் எல்லாம் இருக்கிற ஆக்களும் அவங்கள் தான் இப்போ உள்ள பிரச்சனை. அவங்கள பாதுகாக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறோமே தவிர இந்த சின்ன பிள்ளையை தப்பிக்கொள்ளுங்க, பயப்படாதீங்க, சரிதானே? அதே மாதிரி யாங்க இப்போ உங்களோட வயசுல மற்ற ஞாங்கான இருக்கிற ஆக்கள்னா அவங்க தப்பிக்கொள்வாங்க. ஏன்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றது. உதாரணத்துக்கு ப்ரொஃபஸர் செல்லையா மாதிரி இருக்கிற ஆக்கள்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ இதுல இன்னொரு நீங்க கேள்வியோடு சேர்த்து கேட்கிறீங்க, ஓட்டிசம் இருக்கிற பிள்ளைகள்னு சொல்றது. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வேக்சினை கொடுக்கறதுக்கு நான் நினைக்கையில எந்த நாடும் இப்போதைக்கு எத்தனிக்காது. அந்த சரியான தகவல் வார விடத்தில் ஏற்கனவே அதை லூயிஸ் ஜெயராஜ் அந்த விஷயத்தை வழங்கப்படுத்தினார். அந்த அடுத்தடுத்த ஸ்டெப் அந்த ரிசர்ச் செய்து கொண்டு போகிறாங்க. இப்போ சின்ன பிள்ளைகள ஒரு உள்ள ஃபைசர் கம்பெனி வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இப்போ அந்த முடிவுகள் வார வரைக்கும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இதை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க விஷயங்கள் எல்லாம் சரியான முறையில் அதுக்குரிய சேஃப்டி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. ஆகவே அந்த விஷயத்தை இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறது வந்து ஒரு நமக்கு தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஆனால் நிச்சயமாக அந்த சேஃப்டி விஷயங்கள்லாம் பார்த்து தான் அந்த வேக்சினை கொடுப்பாங்க, சும்மா கொடுக்க இயலாது. ஏன்னா வேக்சின் வந்து உள்ளுக்கு போயிட்டேன்னா போனது தான், போகிறது நம்ம திரும்ப எடுக்க இயலாது, சரிதானே? ஆகவே போகிறதுக்கு முதல்ல தான் எல்லா விஷயங்களையும் யோசிக்கணும். அப்போ அந்த சேஃப்டி நெட் விஷயத்தை நம்ம ஃபுல்லாக யோசிச்சு தான் இந்த விஷயங்களை செய்யணும். அதே டைமில் சில வேக்சின்களை கொடுக்கக்குள்ள சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கிற ஆட்களுக்கு கொடுக்க இயலான்னு சொல்லி அதிலே சொல்லிடுவாங்க. ஆகவே அந்த விஷயங்களில் சேஃப்டி விஷயங்கள்லாம் அந்த ரிசர்ச் மூலமாக வரும். இதை பற்றி மேலும் கேட்கணுமெண்டா நீங்கள் டாக்டர் ஜெயராஜ் இருக்கிறாங்க, அவங்களும் அந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம். இதான் இப்போதைக்கு நீங்கள் அதை பயப்படாதீங்க அந்த விஷயத்தை. தமிழ் தான் இப்போ பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்குது. இப்போ சொல்லுங்க. சொல்லுங்க. பொதுவா அந்த ஆட்டிசத்தோட கனெக்ட் பண்ணப்பட்ட என்னன்னா சில வேக்சின்ஸ்ல மெர்க்யூரி கம்பவுண்ட்ஸ் இருக்கிறது. அந்த வேக்சின் டெவலப் பண்ணக்குள்ள மெர்க்யூரி கம்பவுண்ட், அது வந்து மெர்க்யூரி ஃப்ரீ மெர்க்யூரி இல்ல, இது ஆர்கானிக் மெர்க்யூரி கம்பவுண்ட்ஸ் போடுறது. அப்படியே அந்த வேக்சின்ஸ் இந்த ஆட்டிசம் வரலாம். There is no direct link for that, but that's the suspicion. It's a really good factor. Honestly, I don't know that. Now, அவர் சொன்னது போல எனக்கே தெரியும். ஓகே, ஆனா இந்த வேக்சின்ல நான் நினைக்கல அது இருக்குண்டு, அதனால 100% தெரியாது இருக்குதா இல்லையாண்டு. ஆனா அது அந்த சில பிள்ளைகளுக்கு கொடுக்குற வேக்சின்ல அது இருக்குது. மற்றது அந்த நீங்க சொன்னீங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்குன்னு சொல்லி, இப்ப இதுல 4 கம்பெனியால் அட்வான்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 2 ஏற்கனவே அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அதுல ஒரு கம்பெனி தான் ஃபைசர் பிள்ளைகளுக்குரிய ஸ்டடி செய்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு 2 months எடுக்குமென்னு சொல்லி இருக்கு. ஆனா சின்ன பிள்ளைகள்னு சொல்லி குழந்தைகளுக்கு இல்ல, டீனேஜர்ஸ் அப் டு 18 years நினைக்கிறேன், 7-8 வயது வரைக்கும்
teenagers. Then அந்த டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. என்னுடைய அதை அப்ரூவ் பண்ணுகளையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இந்த வேக்சின் விட மாட்டாங்க. சொல்லுங்க, வேற கேள்வி இருக்கா? ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கொஸ்டின் உண்டு. சொல்லுங்க. இப்போ கொரோனான்னு ஒருத்தர் எதிர்பார்க்காத இடத்துல கொரோனா வந்துச்சு. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அடுத்ததான் என்ன வர போகிறதுன்றது இல்லையா? பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். இது என்ன மாதிரி we can என்னது ப்ரிவென்ட், என்ன மாதிரியான என்னது காஷியஸாக என்ன மாதிரி அதுகளை அவாய்ட் பண்ணலாம் ஃபார் த ஃபியூச்சரிக்ஸ் இது பண்ண வரக்கூடிய இதுகளுக்கு. இல்லாட்டி இந்த மாதிரியான சம் கைண்ட் ஆஃப் ஏதாவது பொதுவான வேக்சின்ஸ் ஏதாவது அதை கோயிங் டு இன்வென்ட் ஃபார் ஸோ அப்படியான ஒரு சிச்சுவேஷன் ஃபார் த ஃபியூச்சர். ஒரு ட்ரிக்கான கொஸ்டின்ஸ், ஆனால் நீங்கள் கேட்குறது ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம யோசிக்க வேண்டியது. அதாவது என் ஃபாதர் நீங்கள் அதை கேட்டிருக்கிறீங்கள், இயற்கையை நம்ம சரியான முறையில் அனுசரித்து செய்ய போக இல்லைன்னு சொன்னால் அது பிரச்சனையை தான் கொண்டு வரும். சரிதானே? அதான் இதில் உள்ள விஷயம். ஆகவே இதை நம்ம மெடிசின் ரீதியாக நம்ம ஆன்சர் பண்ணாமல் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நம்ம யோசிப்போம். இப்போ எந்த மதமும் அதை தான் சொல்லுது. அது கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், இஸ்லாமிய மதமாக இருக்கலாம், எந்த மதத்தை நம்ம எடுத்த முடியும் சொன்னாலும் அதைத்தான் சொல்லுது. அதாவது இயற்கையை நம்ம ஒரு அனுசரித்து போகாமல், மற்ற மனிதர்களை நம்ம அனுசரித்து போகாமல், அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு இதில் வாழ்ந்து கொண்டு போகக்கூட இப்படியான பிரச்சனைகள்லாம் பெற, இயற்கைக்கு மாறாக விஷயங்கள் நம்ம செய்யக்கூட அந்த பிரச்சனைகள்லாம் பெறத்தான் செய்யும். இப்போ குரங்கோட போய் குரங்கை நம்ம வண்டி அளவுக்கு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது அப்படியான மனித, அதாவது இந்த விலங்குகளோட கூடிய அளவுக்கு ஒரு அளவுக்கு மிஞ்சிய ஒரு விஷயங்களை நம்ம செய்ய போகக்குள்ள அந்த விஷயங்கள், இந்த வைரஸ்களெல்லாம் நம்மளோட மனித குலத்துக்குள்ளே வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் எந்த வைரஸாக எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அப்படியான இடங்கள்ல இருந்தால் வந்திருக்கு. எய்ட்ஸில் இருந்து, மேர்ஸில் இருந்து, சார்ஸ்ல இருந்து எல்லா வைரஸ்களும் இப்படி தான் வந்திருக்கு. அப்போ சுருக்கமாக சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவும் ஒரு ஒரு கட்டுப்பாடுகளும் இருக்குது. அந்த விஷயங்களை பேணி தான் நம்ம நடந்து கொள்ளணும்ன்றதான் நான் என்னால் சொல்லக்கூடியது. இந்த இடத்துல வேற என்னால் மேலதிகமாக எதுவும் சொல்ல இயலாது. தேங்க்யூ. நீங்க திறந்து எடுத்துக்கொண்டு போங்க. டாக்டர், பொதுவா நாங்க பாக்குறதுல இந்த கொரோனான்றது ஒரு பெரிய ஒரு தாக்கத்துக்குள்ளான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த ஊசி மருந்தினால ஒரு குணமடையலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அது கொடுத்திருக்கு. அதை நான் வரவேற்கிறேன். ஆனா இது எங்கள மாதிரியான இலங்கை போன்ற நாடுகளுக்கு எப்ப வரும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இது வருமா, அல்லது அதுக்கான அது நிறைய எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருக்கும் அது நான் நினைக்கிறேன். அப்ப அந்த வகையில இது எல்லாராலையும் போட்டுக்கொள்ள முடிகிற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். நீங்க நல்ல ஒரு கேள்வியோடு கேட்டிருக்கிறீங்களா? இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். முதலாவது கேள்வி நீங்க கேட்டீங்க, இது ஒரு மருந்து மாதிரி நினைச்சு கொள்றது. இது மருந்து இல்லை. வேக்சின் சொல்றது மருந்து இல்லை. இந்த வேக்சின் இந்த கோவிட் வாரதை தடுக்கவும் மாட்டாது. அப்படி இல்லை. கோவிட் அந்த கிருமி இந்த ஒரு வேக்சின் ஒரு போட்ட ஒரு ஆளுக்கு வரும். நீங்க அதை வழி வாய்ச்சி பார்க்கலாம். அது என்னன்னு சொல்ல, அந்த கோவிடால அதுல வார உடல்ல வார தாக்கம், அந்த தாக்கத்தை இது குறைக்கும். அது ஒரு ஆளுக்கு நம்ம போட்டோம்னு சொன்னால் அந்த வைரஸ் வருமானு சொன்னால் அந்த வைரஸ் வாரத்தால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதோ அந்த பிரச்சனை எல்லாம் குறைவாயிருக்கும். அதுல இருந்தா ஒரு மீண்டு வருவார். இதான் அந்த விஷயம். அது வைரஸை தாக்குறத குறைக்காது. நீங்க இந்த பப்ளிக் ஃபோரம் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வேக்சின் எந்த அளவுக்கு எஃபிகசி, அதாவது ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்ஸ் எல்லா விஷயத்தையும் அவர் அளவுக்கு அதில் எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் வாய்ச்சி பார்க்கலாம். உண்மையிலே தேவைன்னு சொன்னால் அது முதலாவது விஷயம் நம்ம விளையப்படணும். அடுத்தது, இப்போ நம்ம கொமனாக இப்போ நம்ம கழிச்சு கொண்டிருக்கிற 2 டைப்பான வேக்சின்ஸ், 2 டைப்பாக வேறு கம்பெனிஸாக கணக்கு இருந்தாலும் 2 டைப்பான தான் இப்போ கழிச்சு கொண்டிருக்கிறோம். முதலாவது வேக்சின் இப்போ நம்ம அறிமுகப்படுத்துகிற அந்த வேக்சின், இது ஏற்கனவே நான் வழங்கப்படுத்தினவர், அதாவது -70 டிகிரியில் அதை வச்சிருக்கோம். ஒரு கண்டெய்னரில் அவங்களோட சொன்னது படி ஒரு கண்டெய்னரில் 5000 வேக்சின்ஸை வைக்கலாம். வச்சு அவங்க அது மூலமாக அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது எந்த இடங்கள்ல எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கான காஸ்ட் ஒரு பாக்ஸுக்கு 5000 pounds அப்படின்னு ஒரு இருக்கு. ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது மற்ற நாடுகளுக்கு எந்த அளவுக்கு போய் சேரும்? என்னன்னா அந்த நேபாள் மாதிரியான நாடுகளில் கூடிய அளவுக்கு எனக்கு அந்த கனெக்ஷன் இருக்கிறதால நான் சொல்றேன். இப்போ நேபாளை பொறுத்தவரை ஒரு 60% பாப்புலேஷன் ஒரு மிச்சம்
ஒரு எப்படி ஒரு ரிமோட்டான ஏரியாக்கள் இருக்காங்க. அப்போ அந்த இடங்களுக்கு இந்த -70 டிகிரியில் இருக்கிற இந்த விஷயத்தை எப்படி கொண்டு சேர்க்குறது? நேபாளில் சில இடங்கள் இருக்குது, கார்ன்னு சொல்கிற சாமான இதுவரைக்கும் வாழ்க்கையிலேயே பார்க்காத இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கரைக்கக்குள்ள உலக ரீதியாக இது ஒரு வேர்ல்ட் பாப்புலேஷன் ப்ராப்ளம். இது ஒரு தனியாக யூகேலையோ அமெரிக்காவில் உள்ள ப்ராப்ளம் இல்லை. அப்போ இப்படி நம்ம இலங்கையோ அல்லது ஆப்பிரிக்கன் சில நாடுகளையோ அல்லது இப்போ நேபாள் மாதிரியான சில நாடுகள், அப்போ இந்த நாடுகள்லாம் அந்த இடங்கள்ல போய் ரீச் ஆகுறதுக்கு மிக கூடிய காலம் போகும். ஒரு விஷயம். அதில் காஸ்ட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அதுக்கு செலவு பண்ணலாம்னு சொல்கிறது ரெண்டாவது விஷயம். அப்போ இதுக்கு WHO மாதிரியான சில ஆர்கனைசேஷன்ஸ் இதுக்கு ஹெல்ப் ஒன்று கொடுக்குமா அப்படின்னு சொல்கிறது அடுத்த கேள்வியான விஷயம். இப்படி ஒரு பல கேள்விகள் இதில் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அதே டைமில் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் தயாரிக்கிற வேக்சின் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். ஏன்னா அந்த டெக்னாலஜி இட் செல்ஃப் வில் டேக் சம் டைம். ஏன்னா அது வேறொரு வைரஸை வச்சு அதில் இருந்து ட்வீட் பண்ணி அதை அனுப்புகிற அந்த டெக்னாலஜி பாய்ச்சி பார்க்குறான்ற ஃபார்மில் இருக்குது. அதுக்கு எப்படியும் அது கொஞ்சம் காலம் எடுக்கும். அதான் அது நேச்சுரல் வே ஆஃப் அந்த ப்ரொடக்ஷன். அப்போ அப்படி வரும்போது அந்த வேக்சின் சாதாரணமாக நம்மளோட ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், நம்மளோட வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது இது மாதிரி இந்த -70 வைக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. அப்போ அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாம் வெரி ஈஸி. அது ப்ரொடக்ட் பண்ணப்பட்டுட்டா சும்மா அப்படி ஒரு ஃப்ளைட்டில் அனுப்புவாங்க, நான் அடுத்த நாட்டுக்கு போய் சேரும், எந்த மூலைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கலாம். இப்படி சில கணக்க விஷயங்கள் நன்மைகள் அந்த வேக்சின்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டது படி இது எவ்வளோ காலத்துக்கு போகிற நம்மளோட இலங்கைக்கு சேரும் என்று சொல்கிறது என்னாரையும் அதை உங்களுக்கே தெரியும், எனக்கு அதை ஆன்சர் பண்ண இயலாது சரிதானே அந்த விஷயத்தை. ஆனால் இப்படி ஒரு கணக்க டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த இதில் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதை போய் சேருவோம். ஆனால் அது சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஏதோ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அந்த மாதிரி ஏதோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த இதை வச்சு நம்ம இயன்ற அளவுக்கு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை வைத்து கொண்டு போகலாம் என்று சொல்கிறது தான் ஒரு சந்தோஷமான விஷயம். எப்பயும் நம்ம சந்தோஷமாக தான் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம ஒன்றுமே இல்லைன்ற நமக்கு இப்படி ஒன்று வந்துருக்கு. அப்போ நிச்சயமாக WHO மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் அதுக்குரிய சப்போர்ட்டை கொடுத்து அடுத்தடுத்த நாடுகளுக்கு எடுத்து செல்லுமென்று தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த விஷயத்தை. இந்த பேனலில் இருக்கிறார்கள், அதுக்கு அதில் எக்ஸ்பர்டீஸ் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் படத்தில் சொல்லலாம். கிட்டத்தட்ட நன்றி. ஒரு அறிவித்தல் மதிவானி மன்னிக்கவும். ஒரு அறிவித்தல் என்றால் நாங்கள் முதலாவது விடயம் நேரம் குறிப்பிட்டது போல நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் 10 நிமிடங்களில் எங்களுடைய இந்த சந்திப்பு முடிவடையும். இரண்டாவது விடயம் எங்களுடைய இந்த சில அறிவித்தல்கள் புதிதமாக அறிவித்ததன் பின் நான் மதிவதனி ஆசிரியர் மதிவதையுடன் நான் ஒப்படைக்கின்றேன். இங்கு புதிதாக இணைந்திருக்கின்றார்கள் சில பேர். இன்று டாக்டர் நௌஷத் கான் அவர்கள் லண்டன்ல இஸ் a professor and the consultant in emergency medicine at Lancaster in London hospital என்ன செய்கிறார். அவர் எங்களை அழைப்பேற்றி இங்கே வந்திருக்கின்றார்கள். நிச்சயமா இன்னொரு தடவை அல்ல, பல தடவை பல பொருள் பொதிந்த வெரி ஃப்ரூட்ஃபுல் ஐடியாஸ் எல்லாம் இங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதை இலவசமாக்க பிறகு அந்த மருத்துவ தகவல் மட்டுமல்ல தமிழ் அழகாக சொல்லுங்கள். அதிலே அவருக்கு அந்த தேங்க்யூ. இரண்டாவது அடுத்தபடியும் இங்கே இணைந்திருப்பவர்கள் டாக்டர் காந்தா நிரஞ்சன் இருக்கிறார்கள், டாக்டர்ஸ், மெடிக்கல் டாக்டர்ஸ் அண்ட் தென் ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே இந்த குழுவாக இங்கே இணைந்திருக்கிறார்கள். இந்த கல்வி கண்டுபிடிப்பு மாணவ தலைமத்துவம் சமூக சேவை என்ற அமைப்பு இங்கே நான் அதை உங்களுக்கு பார்க்கலாம். எங்களுடைய இந்த நிறுவனமானது பல இப்படியான சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இதுதான் எங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய நோக்கம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். அதாவது நாங்கள் எதிர்காலத்திலே குறிப்பான 3 அறிவித்தலை பற்றி நான் அறிவித்து விட்டு நான் எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு செல்கின்றேன். அதாவது இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அது பெண்களின் புலம்பெயர் நாடுகளின் பெண்களின் பங்கு ஒரு எங்களுடைய ஜூம் மீட்டிங் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அமெரிக்க நேரம். அதை விடுத்து வருகின்ற 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை 11 மணிக்கு 11 மணி ஒரு லாக்கி சான் 12 மணிக்கு டொரண்டோ கனடாவில் உள்ள ஒரு டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கை டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் சேர் அங்கே அது ஒரு மும்முரமாக ஒரு தீவிரமாக அங்கே உள்ள Tamil chair, the committee of chair and then Canadian Tamil Congress. அவர்கள் அங்கே மும்முரமாக அந்த வேலைகளை நடத்திவிட்டு கனடா பல்கலைக்கழகத்தில் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு ஒரு இருக்கை அமைப்பதற்கு அங்கே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. மிக மகிழ்ச்சியான விடயம். அது சம்பந்தமாக நான் ஒரு ஜூம் மீட்டிங்கை ஆரம்பிக்கின்றேன். தாமசத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அதுக்கும் பாருங்கள்.
ரெண்டு விடயம். ஒன்று வந்து எங்களுடைய தமிழுக்கு இருக்க என்பதை நாங்கள் போற்றி போட வேண்டும். இரண்டாவது அதுக்கான ஆதரவு தேவை. நிச்சயமாக அதுக்கு பண உதவிகள், அங்கே பண உதவிகள் தேவை. அங்கே அந்த டொரண்டோ யூனிவர்சிட்டியில் அதை நிறுவுவதென்றால் ஒரு $3 மில்லியன் தேவை. அதை கொடுத்தால்தான் அந்த தமிழ் இருக்கை அங்கே உருவாகும். அதற்கான பண சேகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பல உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது வெளிநாடுகளுக்கு. அதை ஒரு பகுதியாகத்தான் என்னுடைய இந்த 20 சண்டே டிசம்பர் 20 11 AM US டைம், இலங்கை டைம், UK டைம் வித்தியாசப்படும். டாக்டர் Nausar Khan, I hope you will join us on 20th December. If not, please mark your calendar. We really need your support. அதோடு ஆரம்பித்தார். அது போல நாங்கள் இந்த கல்வி கண்டுபிடிப்பு மாணவ தலைமைத்துவத்தின் ஊடாக இங்கே டாக்டர் நேசன் சுரேஷ் தந்தா பல சமூக நோக்கிலான நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்வை இங்க வந்து இருந்து பல மிகவும் பொருள் பொறித்த மாத்திரமான கருத்துக்களை இங்கே வழங்கியதற்காக அனைவருக்கும் நாங்கள் நேசன் ஸ்ரீஸ்கந்தா, டாக்டர் காந்தா நிரஞ்சன் அனைவருக்கும் உங்களுடைய இந்த வாழ்த்துக்களை தமிழ் மக்கள் சார்பாக புலம்பெயர் நாங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கின்ற சமூகத்திலே புலம்பெயர்ந்து வந்திருந்து பல வேலைகளை செய்ய வேண்டி இருக்கின்றது. இன்று நடக்கின்ற நிகழ்வுகளில் ஒன்றுதான். மிக நன்றி அனைவருக்கும். இந்த நிகழ்வை நான் முடித்து வைப்பதற்காக இங்கே நிச்சயமா ஒருவர் 2 பேருடைய கேள்விகள் நாங்கள் கேட்கலாம். புதிதாக இணைந்திருப்பவர்கள் கேள்வியை 2 கேள்வியை கேளுங்கள். நீங்கள் டாக்டர் காந்தா இருக்கிறார், டாக்டர் நேசர், டாக்டர் நௌசர் கான் 2 கேள்விகளுடன் பதிவுடன் நீங்கள் இந்த நிகழ்வை நீங்கள் பிடித்து விடுங்கள். என்னுடைய சகோதரனாக இருந்தார், இலங்கையில் கரவட்டியே இருக்கின்றார். சகோதரன் சந்திரன், நீங்கள் கேள்வி கேட்பதால் உங்களுடைய ஓசையை எடுத்துவிட்டு கேளுங்கள். நீங்கள் நீண்ட நேரமாக இருக்கின்றீர்கள் இலங்கையிலே. நான் நினைக்கிறேன் இப்பொழுது 12 மணி அவர் இன்னும் இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய ஓசையை எடுத்து விட முடியுமென்றால் கேளுங்கள். சந்திரன் என்னுடைய சகோதரன், உங்களிடம் கேள்வி இருந்து அந்த ஓசையை எடுத்து விட்டு கேளுங்கள். கலைக்க முடியும் என்றால் கலையுங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட முடிவு இன்னொரு 10 நிமிடத்தில் எங்களுடைய இந்த சந்திப்பு முடிவடையும். சந்திரன் அண்ணா, உங்களுடைய ஓசையை எடுத்து விடுங்கள். அல்ல உங்களுடைய புத்திரர்களை எடுத்து விட. அல்லது நான் தான் தருவேன் உங்களுக்கு உங்க கரவட்டி. ஓகே, அவருக்கு இன்னும் முடியவில்லை போல. ஓகே, நீங்கள் அதை முயற்சியுங்கள். அடுத்ததாக நாராயணன் கார்த்திகேயன் லண்டன்ல இருந்து உங்களிடம் கேள்வி இருக்கார். கார்த்திக், என்னுடைய நண்பர், பல்கலைக்கழக நண்பர் கார்த்திக், உங்களிடம் கேள்வி இருக்கின்றா? வீடியோல வாங்கல, நீ உழைச்சிருக்கிறீங்க. சரி, உங்களை அறிமுகப்படுத்தி கூட கேள்வியை கேளுங்க. மகன் துளசிகா கேட்க போறார்கள். மற்றது டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் மிகவும் தமிழ் மக்களுக்கு நினைக்கிறேன் அவ கிங் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலையும் ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன். அவ மிகவும் உதவியாக அந்த தமிழ் மக்களுக்கு செய்யறதுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அக்காவும் அவனுடைய ஒரு பேஷண்டா இருக்கிறபடியா எனக்கு அவங்க தெரிந்தபடியா மிகவும் நன்றியா இருக்கிறது. டாக்டர் கானுக்கும் மற்ற அனைத்து டாக்டர்களுக்கும் இப்படி ஒரு நிகழ்வை தந்ததற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் மகள் கேள்வி கேட்க போறான். வேக்சின் பத்தி கொஸ்டின் கேள்வி இருக்குங்க. எந்த பேர் துளசிகா, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். உங்களை நான் முன்ன ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? சொல்லுங்க. வேக்சின் பத்தி அந்த பிரெக்னென்ட் வுமன் அவங்களுக்கு வேக்சின் கொடுக்க முடியாதுன்னு ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் போடுவாங்க கொடுப்பாங்க? பிரஸ்ட் ஃபீடிங் அவங்களுக்கு 2 மாசங்களுக்கு வேக்சின் போட வேண்டாம்னு சொன்னாங்க. அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஏனென்றா அவங்களுக்கு ஹை ரிஸ்க் ஆப்பிள் தாங்க அந்த ஆப்பிளுக்கு. என்னடா நீங்க சொன்னது மாதிரி அவங்க ஒரு ஹை ரிஸ்க்ல உள்ள ஆக்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை.
ஆனால் இந்த வேக்சின் யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கலான்னு சொல்றது அந்த ரிசர்ச் செய்த அந்த அந்த ட்ரையல் கிளினிக்கல் ட்ரையல் செய்ததை வச்சு தான் இருக்குது. இப்போ இந்த 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 ரிசர்ச்சை பொறுத்த அளவில் ப்ரெக்னென்ட் உமனுக்கு செய்ய இல்லை, அதுக்குரிய எவிடன்ஸும் சரியா இல்லை. அதே டைமில் சின்ன பிள்ளைகளுக்கும் சரியா இன்னும் அதுக்குரிய அவுட்கம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதே டைமில் வயசான ஆட்களுக்கும் செய்ய இல்லை. அதையும் நான் இந்த இடத்துல சொல்லுவோம், வயசான ஆட்களுக்கும் செய்ய இல்லை. அதுதான் இந்த கேள்வி, எதுக்கு பிரெக்னன்ட் உமனுக்கு கூட முடியாது ஆனால் வயசான ஆட்களுக்கு? ரைட், ஓகே. இப்போ ப்ரெக்னென்ட் உமன் சொல்கிறாங்க எத்தனை வயசுல இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு 40 வயசோ அல்லது 45 வயசோ உள்ளுக்குள் இருப்பாங்களே என்ன? ரைட், ஓகே. ஆனால் இப்போ நம்ம கதைச்சு கொண்டிருக்கிறது ஒரு 80 வயசுல இருக்கிற பாட்டி பேர பிள்ளையில பார்க்க இயலாது. இதுதான் சிச்சுவேஷன். இப்போ அவங்க இப்போ அந்த இடத்துல இப்போ அவங்க தொடர்ந்து அவங்க பேர பிள்ளையில பார்க்கலான்ட்டே வச்சுக்கொண்டு கண்ணாடிக்கு பின்னால இருந்து மத்தாக்கெல்லாம் கதைச்சு கொண்டு எவ்வளோ காலத்துக்கு இருக்க போறோம்ன்ற சிச்சுவேஷன் இருக்குது. முதலாவது விஷயம், அவங்களுக்காக வேண்டி மற்ற உலகத்தில் உள்ள மற்ற எல்லாருமே ஒரு விஷயங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சோஷியல் டிஸ்டன்சிங், கை கழுவுறது பண்றது செய்து கொண்டிருக்கிறோம். அது லாக்டவுன் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறோம். எக்கனாமி கீழே போயிட்டு கொண்டிருக்குது அந்த அந்த பாப்புலேஷனுக்காக வேண்டி. ஆகவே முதல்ல என்ன செய்யணும் மாட்டாங்க, இதை நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் யோசிக்கணும். அதான் இந்த யூகே இந்த டிசிஷன் எடுத்ததுக்கான காரணம். இப்போ முதல்ல அந்த வயசான ஆட்களுக்கு அதை அவங்கள பார்க்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த கேர் ஹோம்ல பெரிய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை என்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ட முடியும்னு சொன்னால் இந்த லாக்டவுன் விஷயங்கள் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு அளவுக்கு ஒரு நம்ம நகர்த்தி கொண்டு போயிடலாம். இதுதான் இதுல உள்ள குறைச்சி கொண்டு போயிடலாம். இதற்காகத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்ப நான் இதை சொல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களோட உயிர் இல்லையா, அவங்களுக்கு நம்ம இதை யோசிக்கிறோம் அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு சென்சிபிளான ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதுக்காக வேண்டித்தான் முதல்ல இந்த விஷயத்தை நம்ம அந்த வயதான ஆட்களுக்கு கொடுப்போம். அது சரியான முறையில் ஒரு ப்ரொடெக்டிவா கொடுத்துட்டோன்னு சொன்னால் அல்லது அது வந்துட்டோன்னு சொன்னால் அது ஒரு சக்சஸ் ஆன விஷயம். அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். அதால அதை ஸ்டார்ட் பண்றோம். அதை உதாரணத்துக்கு நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும், சின்ன பிள்ளைகளுக்கு தேவையில்லை. அப்படியே அந்த 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 கோவிட் வந்து தாக்கினாலும் அவங்க அதுல இருந்து மீண்டு கொள்வாங்க. பிரெக்னன்ட் சொல்றது வந்து ரிஸ்கான குரூப் ஒன்று தான். ஆனால் அவங்களுக்கு வயசு குறையே பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க ஒரு 45 வயதாக்கள், அவங்களாம் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம போகணும். சரிதானே? ஆகவே கொஞ்சம் பொறுத்து அதுக்குரிய ரிசர்ச் முடிவுகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த தேவைப்படுற டைம்ல அவங்களுக்கு கொடுக்கலாம். இது எல்லா வேக்சினும் இப்படித்தான் வந்தது. நம்ம இப்ப நீங்க இளம்பிள்ளையா இருக்கிறபடியால அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்க அந்த ஹிஸ்டரியில நீங்க வாய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல வேக்சினும் இப்படித்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க. எல்லாரும் ஒரே டைம்ல எல்லாத்தையும் கொடுக்க இல்லை. அது மூலமாக தான் பாதுகாப்பு வந்துச்சு. அதனால இப்போதைக்கு அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க இல்லை. இந்த ரிசர்ச் அவுட்கம் வந்ததுக்கு பிறகு நிச்சயமா அவங்களுக்கும் அந்த அப்ரூவல் கொடுக்கப்படும். அதே டைம்ல வேற வேக்சின்களும் வந்து சேரும். இந்த ஆக்ஸ்போர்ட் தயாரிக்கிற மாதிரி வேற வேக்சின்களும் வந்து சேரும். அந்த இடத்துல அந்த குரூப்பை போய் அது சேரும். சரிதானே? இதான் அதுக்குரிய விஷயம். ஒரு சென்சிபிளான ஒரு டிசிஷன் தான் நான் அதை சொல்லுவேன். டாக்டர் நிரஞ்சன், நீங்க ஏதோ சொல்ல விரும்புறேன். உங்களோட மைக்கை கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க. டாக்டர் நிரஞ்சன், உங்களோட மைக்கை கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. உங்களோட மைக் இன்னும் மியூட்ல இருக்குது, எங்களுக்கு கேட்குது இல்லை. டாக்டர் நிரஞ்சன், டாக்டர் காந்தா நிரஞ்சன், அவங்களோட மைக் வந்து அன்மியூட் பண்ணப்பட இல்லை இன்னும். அவங்களோட வீடியோ போடுங்க இப்ப. சரியான முறையில் பார்த்து சொல்லியிருந்தார். கட்டாயம் மருத்துவ சரித்திரத்தை பார்த்து கொண்டுதான் வர வேண்டும். சரித்திரத்தில் வரும்போது நீங்க கூறிய போலதான் எல்லா வேக்சினும் ஒரு ட்ரையலில் இருந்து வந்துதான் பிறகு எவரவருக்கு பாதிக்கலாம் என்று வந்துள்ளது. COVID-19 ஒரு புது வருத்தம், புதுதாக கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ். ஒரு வருஷ ஒரு 18 மாத அனுபவம் தான் இங்க இருக்கின்றது. அதிலே சொல்லியுள்ளார்கள், பிரெக்னண்டாக இருந்த தாய்மார் சிலருக்கு கோவிட் வந்த இடத்தில் இதுவரையும் தாக்கியிருக்கார்கள். அது நேரடியாக குழந்தைகளை தாக்கவில்லை என்று. ஆனால் அண்மையில் நான் ஒரு தாயார் எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்த இடத்தில் அந்த பிள்ளை இறந்து இல்லது. அது வேற காரணத்தால் இறந்திருக்கிறார். நாங்கள் கோவிடால இறக்கவில்லைன்னா இதுவரையும் சொல்லி கொண்டிருப்பார். இப்போ ஃப்ளூ வேக்சினேஷன் முந்தி தொடங்கக்குள்ள பிரெக்னன்ட் மதர்ஸுக்கு கொடுக்கப்படாதுதான் வந்தது. ஆனா இப்போ ஃப்ளூ வேக்சினை நாங்க பிரெக்னன்ட் மதர்ஸுக்கும் கொடுக்கணும். அதே போல டாக்டர் கான் சொன்னது போல சரி, இப்போ தொடக்கத்தில் ட்ரையல்கள் நடந்து கொண்டிருக்கின்றபடியால பிரெக்னன்ட் மதர்ஸை இதில் நாங்க இன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த வேக்சின் இவ கூறியது போல
வயதானவர்களைத்தான் இப்போது முக்கியமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் பெரும்பான்மையான வயதானவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் நோயை எடுக்கும் போது அங்கு போய் வேலை செய்யும் கேர் ஒர்க்கர்ஸ் அடெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இது பல விதமான துணை இருக்கிறார். முதலாக ட்ரையல் முக்கியமாக அந்த ஏஜ் குரூப்புக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். தொடக்கத்தில் ஒரு கேள்வி வந்தது, மேற்கிய நாடுகளில் மட்டும்தானா இந்த வேக்சின் எடுக்க போன்றது. அப்படி இல்லை. எல்லா இந்த யூகேயில் போன ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணும் போது கூட சொல்லியுள்ளார்கள், டெவலப்மெண்ட் இருக்கிற நாங்கள் கட்டாயம் இது மற்ற நாடுகளுக்கு தேவைப்படுற தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸுக்கு இந்த வேக்சின் கொடுக்க வேண்டும். அதற்குரிய உதவிகள் யூகே யுஎஸ்ஏ போன நாடுகள் செய்யத்தான் போகின்றன. கட்டாயம் அவற்றை இன்வால்வ் ஆக்குகிறார்கள். எங்களுடைய சரித்திரத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஸ்மால் பாக்ஸை எரடிகை பண்ணியுள்ளார்கள், போலியோவை எரடிகை பண்ணியுள்ளார்கள். இதெல்லாம் கட்டாயம் இது எல்லா நாடுகளுக்கும் போய் சேரத்தக்கதாகத்தான் வரப்போகின்றது. நாங்கள் மிகவும் ஏர்லியான ஸ்டேஜஸில் இருக்கின்றோம். சின்ன பிள்ளைகளை தாக்காதது போல பிறக்க போற குழந்தைகளையும் தாக்காமத்தான் இப்போதைக்கு இந்த வைரஸ் தாக்கவில்லை என்றுதான் சொல்லி இருக்கின்றபடியால் பிரெக்னன்ட் மதர்ஸ் பயப்பட தேவையில்லை. ஆனால் மிகவும் மிகவும் சரியான சனங்கள் எல்லாம் சரியா பயந்து கொண்டிருக்கிறார். எனக்கு எத்தனையோ கோள்கள் வேறு. நீங்க எடுத்தவர் எல்லாரும் பயப்படுறாங்க. நான் சொன்னா பயப்படாமல் அதுக்குரிய பாதுகாப்பை எடுங்க என்றுதான். ஆனால் வயதானவர்கள் மிகவும் கடைசியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் கட்டாயம் அவர்களுக்காக நன்றி நாங்கள் உண்மையாக பிரார்த்தனை பார்க்கணும். மற்றது இன்னொன்று என்னென்றால், உலகம் முன்னேறி கொண்டு போகும்போது எய்ட்ஸ் வந்தது, தடுக்க முடியவில்லை எங்களால. சார்ஸ் வைரஸ் போன்ற வைரஸ் வந்தது. ஆனால் COVID-19 ஸ்பானிஷ் ஃப்ளூ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு யூகேயில் எத்தனையோ இறந்த பிறகு அடுத்ததாக வந்தது இந்த கோவிட் மிகவும் கொடூரமாகத்தான் வந்து தாக்கியுள்ளது. அது இயற்கையின் ஒரு அனர்த்தமாகவும் கூட இருக்க வேண்டி இருக்கின்றது. என்னென்று அந்த சொல்ல முடியாது. எனவே நாங்கள் மருத்துவ உலகம் இத்தனை குயிக்காக ஒரு இவ்வளவு குயிக்காக இதுக்குரிய வேக்சினை கண்டுபிடித்துள்ளார்கள். இது இன்னும் எத்தனையோ வருஷங்களுக்கு போய்கொண்டுதான் இருக்க போகின்றது. அதுதான் ஒரே ஒரு பதிலை கூறலாம். டாக்டர் கான், நீங்கள் மிகவும் அழகா உங்களுடைய தமிழ் போல எனக்கு கலைக்க முடியவில்லை. ஆனால் just one information about the developing countries இந்த இதை கொண்டு போறதுல வந்து yes, yes. US Secretary General has started a global solidarity. UN ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வந்து to take the vaccine to all the places, மற்றும் ஃப்ரீயா கொடுக்கிறது மாதிரி அந்த இது பண்ணிட்டு இருக்கு. அந்த சைனாவில இருந்து உலகம் பரவுனது. அப்ப கட்டாயம் நாங்கள் அங்க நாடுகள் கொண்டே கொடுக்காவிட்டால் மீண்டும் இந்த ஆபத்து இருக்கின்றது. எல்லா நாடுகளுக்கும் கொடுப்பதான். முக்கியமாக டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு கட்டாயம் யுனைடெட் நேஷன்ஸால கட்டாயம் கொடுக்கணும் வேக்சின். கெதியில போய் சேரும். அடுத்த வருஷ சமரக்கிடையில் போய் சேரும் என்று நினைக்கின்றேன். இன்னொன்று சொல்ல வருகின்றேன் என்னன்னா, சிலர் வந்து எனக்கு நாங்கள் புழு வேக்சின் எடுப்பதில்லை, நான் வேக்சின் எடுக்க போவதில்லை என்றார்கள். சில தமிழர்கள் கலைக்கின்றார்கள், நாங்கள் இந்த வேக்சின் எடுக்க போவதில்லை. அது சொல்லலாம் அறியாமையை தான் கூறுவேன். நான் சிலர் வேக்சின் எடுக்க பயப்படுகின்றார்கள், எங்களுக்கு தேவையில்லை என்றிருந்தார்கள். ஆனால் அநேகமான ஆட்களுக்கு நான் சொல்லுவேன், முடிந்த அளவு உங்களுக்கு வேக்சின் எடுக்கிறதுனால வேக்சினை எடுங்க என்றுதான் நான் சொல்லுவேன். மருத்துவர் என்ற வரையில் நான் சொல்லுவேன், உங்களுக்கு டாக்டர் சொன்னார்கள் நீங்க எடுக்க முடியாதுன்னு சொன்னார்கள், எடுக்க சொன்னவர்கள் கட்டாயம் எடுக்க வேண்டும். வீணான பீதியை கலந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர். நாங்கள் எடுக்க போவதில்லை. உங்களுக்கு ஃப்ளூ வேக்சின் எவ்வளவு பேர் எடுக்கிறார்கள்? ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. மிக்க நன்றி டாக்டர்ஸ். நாங்கள் இந்த நீர கட்டுப்பாடு இருக்கிற வழியால் பலர் கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறார், சொல்லி விட்டார்கள். அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் ஒரு போனஸ் டைம் இருக்கு. நான் இன்னொரு 5 நிமிடம் கொடுக்க போகிறேன். இந்த போனஸ் டைமுக்குள்ள யாராவது கேள்வி, நான் உங்களை விரட்டி அளிக்கவில்லை, உங்களை என்று சொல்லவில்லை. எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கின்றது. கேட்டுவிட்டு அதன் பின் யாராவது சொல்லி ஆசிரியை படிப்பதற்கு அவரை பற்றி நான் சொல்லுவது வாய்ப்பு. திருவண்ணாமலையிலே பிளக்மானுக்கு திருவண்ணாமலையிலே இப்பதான கல்லூரியிலே இப்ப அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார் மதிவதனி அவர்கள். மதிவதனி என்றுதான் அழைப்பேன். அவர் என்னுடைய யூனிவர்சிட்டி பேட்ச்மேட். 2003ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டியில் அவர் பல சேவைகளை செய்தவர் என்றால் இந்த நேரத்தில் வந்திருந்து நம்முடைய கருத்துக்களையும் பலரையும் இணைத்து இங்கே இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு
சிறப்பாக கொண்டு சென்றதற்காக மதிவதனி உங்களுக்கு வணக்கம் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய போன சர்வஸ் 5 நிமிடங்கள் அது யாராவது நாங்கள் அதை புறக்கணிக்கவில்லை வேண்டி கேட்பதற்கு மதிவதனி அவர்கள் இந்த நிகழ்வை உத்தியோகபூர்வமாக முடித்து வைப்பார்கள். அதற்கு பிறகு நீங்கள் இருக்கிறதா இருந்தோம் மதிவதனி யாராவது கேள்வி இருக்க 2 நிமிஷத்துல கேள்வியை காட்டி நாங்கள் கூடிப்போம். கேளுங்க யாராவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்து கொள்ள ஒரு 20 செகண்ட்ஸ். இப்போ டாக்டர் நிரஞ்சன் சொன்னது மாதிரிக்கு இப்போ நம்ம வேக்சின் அந்த நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு வந்து சேருமான்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இத்தனைக்கு பாருங்க, இது இப்போ ஒரு ஆன்டிஜென் நம்ம PCR டெஸ்ட் மாதிரி ஒரு ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட் இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முதல்ல இந்த ஆன்டிஜென் PCR டெஸ்ட் சொல்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி, நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்ப எங்களோட ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட ஹாஸ்பிட்டல்லையும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு பாக்ஸை கொடுத்து இதுக்குள்ளுக்கு ஒரு டெஸ்ட் கிட்ட கொடுத்து வீட்டாங்க. இது எவ்வளவு சிம்பிளா வந்து பாருங்க. இப்ப இதே மாதிரி அந்த வைரஸ் வேக்சின்ஸும் வந்து கொஞ்சம் காலம் போக கூட இப்படிதான் வர போகுது. அது ஏதோ ஒரு விதத்துல உலகம் அதுக்குரிய பதில கொண்டு வரும். ஆகவே நம்ம அப்படி யோசிக்க வேணாம் இது மேலத்திய நாடுகளுக்கு மட்டும்தானா அது இருக்கும். அப்படி இல்லை, அப்படி செய்யறதால எந்த பலனும் இல்லை. ஏன்னா இது உலகம் ஃபுல்லா உள்ள ஒரு பிரச்சனை. இது யூகேலயோ அமெரிக்காவில உள்ள பிரச்சனை இல்லை. ஆகவே அதை பத்தி நம்ம பெரிய அளவுல நம்ம யோசிச்சு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு வழி கொண்டு போறாங்க. ஆக்சுவலா ஆக்ஸ்போர்ட் வேக்சின் வந்து இந்தியாவுல மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதனுடைய அது நான் நியூஸ்ல கேட்டபடி அந்த வேக்சின் வந்து அவங்க ஏசியன் கண்ட்ரீஸுக்கு கொடுக்குறாங்க. ஃபைசர் வேக்சின் வந்து குறைஞ்ச டெம்பரேச்சர்ல இருக்கணும் அப்படியா தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸுக்கு கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது கஷ்டம். அதனுடைய இந்த ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராசெனெகா தான் இந்த கம்பெனி அந்த வேக்சின் வந்து இந்தியாவில் செய்யணும்னு சொல்றாங்க. மற்றது உங்களுக்கு தெரிய வேண்டும், இங்க யூஎஸ்க்கு வர மெடிசின்ஸ்ல வந்து 80% இந்தியாவில இந்தியாவில நிறைய இந்த ஃபேக்டரிஸ் நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. யூஎஸ் யூகே ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதனுடைய ஒன்ஸ் இங்க அப்ரூவ் பண்ண உடனே அதை அங்க டிரான்ஸ்பர் பண்ணி அதை லைசன்ஸ் பண்ணி செய்வாங்க. அப்ப அதுல நான் நினைக்கிறேன் பிரச்சனை இருக்கும். சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. இதை முடிக்கும் நான் ஒரு சின்ன கருத்து நான் நினைக்கிறேன். டாக்டர் கான் சொன்ன மாதிரி இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு வைரஸாக இருக்குமா இருந்தால் உருவாக்கினு சொல்ல இல்லை, ஆனால் அதுக்குரிய ஃபேக்டர் தந்து நீங்களே சொல்லிக் கொள்றீங்க. சந்தர்ப்பம் இருக்கு என்று சொன்னால் இதுதான் இது ஒரு என்னன்னு சொல்ற ஒரு பிகினிங் ஆஃப் த எண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஒரு முடிவின் ஆரம்பமாக இது இருக்கலாம். இது ஒரு நவீன ஆயுதமாக எதிர்காலத்தில் வரலாம். ஒரு வைரஸ் செயற்கையாக உருவாக்கப்பட்டு இவ்வளவு அழிவை கொண்டு வர முடியுமா இருந்தால் வல்லரசுகளுக்கு முதல் ஆயுதம் தேவை. அதான் சொல்லுவாங்க பிகினிங் ஆஃப் த எண்ட், முடிவின் ஆரம்பம். உலக மாநில இனத்திற்கே இது ஒரு அச்சுறுத்தல். மனித உலகம் பாடுபட்டுக் கொண்டே இருக்கும் இதனை அழிப்பதற்கு. நன்றி, மிக்க நன்றி. நாங்கள் மதிவதனி ஆசிரியர் மதிவதனி எங்க உத்தியோகபூர்வமா இதை நீங்க முடிச்சுட்டுங்க. கல்வி கண்டுபிடிப்பு மாணவர் தலைமைத்துவம் சமூக சேவை அமைப்பின் சார்பாக இன்று நிகழ்த்தப்பட்ட இந்த கொரோனா பற்றிய ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்குக்கு இதை நிகழ்வை நமக்காக ஆரம்பித்து வைத்த எங்களுடைய ஞானசேகரன் அவர்களுக்கு முதற்கண் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்விலே எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்த டாக்டர் நௌஷாத் கான், அசோசியேட் ப்ரொஃபசர், கன்சல்டன்ட் இன் எமர்ஜென்சி மெடிசின், லண்டன், UK
அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாங்க நன்றிகள். நான் என்ன கேள்வி கேட்டாலும் மிகவும் விளங்கக்கூடிய வகையிலே அந்த பதில்களை அளித்து எல்லோருமே அதை விளங்கிக் கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு பாரிய நம்பிக்கையை தந்ததுக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து இந்த நிகழ்விலே இடையே கலந்து கொண்டாலும் டாக்டர் காந்தா நிரஞ்சன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். என்னன்னு சொன்னால் எப்பொழுதும் அனுபவ ரீதியாக நாங்கள் ஒரு விஷயத்தை கூறுகின்ற பொழுது அதனுடைய விளக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவர் நிறைய பேஷண்ட்ஸோட அதுவும் அந்த ஓல்டேஜ் ஆக்களோட கூடுதலாக அவரோட அந்த கண்டக்ட் இருக்கிறபடினா நிறைய அனுபவங்களை அவர் சந்தித்திருக்கிறார். அவை அவருடைய பதில்களிலிருந்து எங்களால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த இறப்புகளினுடைய வலி அவருடைய அந்த பதிலிலே தெரிந்தது. இந்த எல்லா வலிகளுக்கும் ஒரு மாற்று மருந்தாக இந்த வேக்சின் மிக விரைவிலே எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்றதுதான் என்னுடைய பிரார்த்தனை. இது எங்களுக்கு வரவில்லை தான் என்று சொல்லி யாரும் அதை அலட்சியப்படுத்தவே முடியாது. இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாம் இருக்குதோ அல்லது வந்துட்டு போயிட்டதோ தெரியாது. தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்களுடைய கேள்விகளை பதில்களை அறிந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த வேக்சின் பற்றிய பல தகவல்களை தந்த அந்த நண்பருக்கும் எங்களுடைய நன்றிகள். உண்மையிலே இந்த நிகழ்வு எல்லாருக்குமே இந்த நிகழ்விலே பங்கு பெற்றியவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள விடயமாக அமைந்திருக்கும் என்பதிலே எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. மீண்டும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த என்னுடைய நண்பனும் கல்வி கண்டுபிடிப்பு மாணவர் தலைமைத்துவ சமூக சேவை அமைப்பின் தலைவருமாகிய திரு செல்லியா ஞானசேகரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து சந்தர்ப்பத்திற்கு இவ்வாறான சந்தர்ப்பத்தை எடுத்து கடவுளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. முகநூலிலே நேரலையிலே எங்களுடைய சம்பாஷணை அனைத்து முகநூலிலே சென்று கொண்டிருந்தது. அந்த முகநூல் நேரலை செல்லும் விடயங்களை நாங்கள் உத்தியோகபூர்வமாக முடித்துக் கொண்டு அதன் பிற்பாடு யாரின் இருந்து அந்த